திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்து தரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வாங்கய்யா. நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பண்பு பாராட்டும் உலகு வழி காட்டிடும் குரலே நல் வழி காட்டிடும் குரலே இங்கு பழியும் பாவமும் தொலைந்து மேலெழ வழி காட்டிடும் குரலே இங்கு பழியும் பாவமும் தொலைந்து மேலெழ வழி காட்டிடும் குரலே மதியொடு மனம் தூய்மையாக மதியொடு மனம் தூய்மையாக எதிர்வரும் இன்னல் எளிதில் ஏக மதியொடு மனம் தூய்மையாக எதிர்வரும் இன்னல் எளிதில் ஏக வழி காட்டிடும் குரலே இங்கு பழியும் பாவமும் தொலைந்து மேலெழ வழி காட்டிடும் குரலே நவில்தொரும் நலம் விளைய வேண்டும் நவில்தொரும் நலம் விளைய வேண்டும் நாடொரும் பணி தொடர வேண்டும் நவில்தொரும் நலம் விளைய வேண்டும் நாடொரும் பணி தொடர வேண்டும் நினைந்து நினைந்து நேர்மை மிகு நினைந்து நினைந்து நேர்மை மிகு நல்லவர் துணை நாடு வாழ்வினில் என்றும் வளம் கூடிடும் நினைந்து நினைந்து நேர்மை மிகு நல்லவர் துணை நாடு வாழ்வினில் என்றும் வளம் கூடிடும் வணங்கிட தரு குணம் ஓங்கிடும் வாழ்வினில் என்றும் வளம் கூடிடும் வணங்கிட தரு குணம் ஓங்கிடும் மாறும் மனத்தின் வேதனை மாறும் மனத்தின் வேதனை தீரும் திருக்குறள் ஓதிட மாறும் மனத்தின் வேதனை தீரும் திருக்குறள் ஓதிட வழி காட்டிடும் குரலே இங்கும் பழியும் பாவமும் தொலைந்து மேலெழ வழி காட்டிடும் குரலே குரலே. பொருத்தமானது பல ஐயாவுக்கு பொருத்தமானது பிரியோர்களே, ஐயாவினுடைய ஐயா இயேசு அவர்களுடைய இறப்பு நமக்கெல்லாம் பேரிழப்பு. அவருக்காக ஒரு 2 மணித்துளிகள் மௌன அஞ்சலி செலுத்துமாறு நன்றி. அடுத்து அப்படியே உடனடியாக வந்து ஐயாவுக்கு மலர் தூவி உங்களுடைய அஞ்சலியை செலுத்துமாறு வேண்டுகிறேன். வாங்க.
போத்துறா. நீங்கள் ஃபோட்டோ அப்படி வந்துருக்கு. இல்லை இப்படி வந்துருக்கு. இன்னும் ஐயா கொஞ்சம் இருக்கீங்க ஒரு நிமிஷம். இதுதான் எங்களுக்கு பசங்க. ம். அண்ணே இல்லைண்ணே அம்மா கொஞ்சம் கொஞ்சம் அம்மா. ம். ம். முடிஞ்சதும்மா. அப்படியே அப்படி எடுத்து போயிரு. இங்கே பாருங்க. பவானி சிங்காரனோட பேக் எங்க இருக்கு? நாங்கள் முட்டையடி போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் அதையும் போகலாம். இங்கே இறங்கிடுவோம். கொஞ்சம் போகிறீங்க. நீங்களே ஃபோட்டோ நூல் வெளியிட்ட ம். ஏன் இது பிடிச்சிருக்கீங்களா ஐயா? பிடிச்சிடலாமா? வாங்க. வந்துருக்காங்களா? தினமணிலேருந்து வந்துருக்காங்களா? கேளுங்க. சைன் பேராசிரியர் உலகநாதன் பழனி அவர்கள் ஐயாவுக்கு இரங்கல் உரை ஆற்றுவார். தென்னவன் பொறுப்பிலே இருந்து சங்கத்து இருப்பிலே வளர்ந்து கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அப்படியே இன்றைக்கு இங்கே பிடிங்க. அமிர்தத்தமிழ் அதெல்லாம் பிடிக்கூடாது. சும்மா அடி பிடிச்சா போதும். அழகிய தமிழ் முற்றத்திற்கு வந்திருக்கின்ற தமிழை தாய் உமக்கு தனி வணக்கம் தந்ததின் பேராசிரியர் ஐயா இ. சுந்தரமூர்த்தி ஐயா அவருடைய
நினைவுகளை குறித்த பல நினைவலைகள் நெஞ்சில் நிழலாடிக் கொண்டே இருக்கிறது. மிகச்சிறந்த தமிழறிஞர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அழகிய திருச்சபையை வணங்கி மகிழ்கிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஐயா சுந்தரமூர்த்தி ஐயாவோடு நெருங்கி பழகியவர்கள். அவருடைய தமிழ் ஆய்வுரை கருத்துக்களை எல்லாம் மேடைகளில் கேட்டும் மகிழ்ந்தும் அவரோடு கலந்து உறவாடியும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல தமிழ் உள்ளங்கள் தான் இந்த அரங்கத்திலே கூடியிருக்கிறார்கள். எந்த பணியை அமிழ்தத்தமிழ் ஆய்வரங்கத்தில் வணக்கத்திற்குரிய நம்முடைய இளவரசு அமிழ்தன் அவர்கள் எந்த நிகழ்வினை கூட்டி தமிழர்களை அவர் உருவாக்கினாலும் அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் முதன்மை மிகு கதைப்பாத்திரமாகவே இருப்பார் ஐயா ஈ. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். மிகச்சிறந்த ஒரு மாமனிதர். அவரை போல் ஒரு ஆளுமை நிறைந்த தமிழ் கடலை நாம் எப்படி பார்க்க போகிறோம் என்கிற ஒரு நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஒரு சுமையோடு தான் இன்றைக்கு அமிழ்தத்தமிழ் ஆய்வரங்கத்துள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருடைய தமிழ் பணியையும் மிக ஆழமாக நேசிப்பார் ஐயா அவர்கள். தான் தமிழ் கூறும் நல்லுலகில் தடம் பதித்த முத்துக்களை எல்லோரும் வாசித்து மகிழ வேண்டும், நல்ல ஆய்வுரை அறிஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதில் தீராத காதலுடையவர். எளிமை, அவரை போல் ஒரு எளிமை நாம் பார்க்க முடியாது. அவருக்கு ஒரு நாள் ஒரு நூலை நான் அன்பளிப்பாக கொடுத்தால் கூட திருக்குறளின் 100வது அதிகாரமே வாழ்க என்றுதான் கொடுத்தார். திருக்குறள் 100வது அதிகாரம் பண்புடைமை. அவரை போல் ஒரு பண்பு மிகுந்த ஒரு பேராசிரியரை காண்பது என்பது மிக மிக அரிது. கடந்த 43 ஆண்டுகள் தமிழ் கூறும் நல்லுலகில் பொது வாழ்வில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நான் என் 17 வயதிலிருந்து பேராசிரியர் ஐயா சுந்தரமூர்த்தி ஐயாவை நான் நன்கு அறிவேன். தொடர்ந்து எங்களுடைய பொது வாழ்வில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை சூழல், நாங்கள் வளர்கிற வளர்ச்சி, முறையாக தமிழ் படித்து நாம் தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர முடிந்திடுதல் என்பதில் ஆக்கமுடையவர்களாக மாணவர்கள் இருக்கிறார்களா என்பதை மிக ஊக்கமாக அவர் பார்த்து மகிழ்வார், பாராட்டுவார். என்ன குறை இருந்தாலும் உடனடியாக அழைத்து இந்த மேற்கோள் தவறுமா, இதை திருத்த வேண்டும் என்று சொல்வார். ஏதாவது கருத்துக்கள் தவறாக இருந்தால் உடனடியாக அந்த பேச்சாளரை அழைத்து உங்கள் பேச்சில் இந்த செய்தி தவறாக வந்திருக்கிறது, இதை நீங்கள் அடுத்த முறை திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். ஒருவரிடத்தில் காண்கிற குற்றத்தை கூட குற்றம் செய்தவர் மனம் இது குற்றம்தானா என்பதை நினைக்காத மாதிரி அவர் குற்றத்தை சொல்லி காட்டக்கூடிய ஒரு பண்பாளர் உலகத்தில் இனி தோன்றவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அறிஞர் ஐயா ஈசு அவர்கள். அவருடைய சங்க இலக்கிய உரையானாலும் சரி, அவருடைய தொல்காப்பிய உரையானாலும் சரி, அவருடைய தமிழ் மொழியியல் சார்ந்த ஆய்வுலக வரலாற்று உரையானாலும் சரி, ஒரு தேர்வுக்கு செல்லும் மாணவனை போல் தயார் செய்து கொண்டு வருவார். கிட்டத்தட்ட 63 ஆண்டுகள் அவர் தமிழ் கூறும் நல்லுலகில் ஆராய்ச்சி துறையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை செலுத்திய ஒரு பெருமகனார். அந்த ஆய்வு என்பது எப்படிப்பட்ட ஆய்வு என்று கேட்டால், திறனாய்வு தமிழாக, இயல் இசை நாடகத் தமிழாக, இயற்றமிழாக, உரைநடை தமிழாக, மொழிபெயர்ப்பு தமிழாக, கம்பேரிட்டிவ் ஸ்டடி என்று சொல்லப்படக்கூடிய ஒப்பிலக்கிய தமிழாக அவர் தொடாத தமிழ் எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட எல்லைகளை தொட்டு பார்த்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பெருமகனார். எங்கள் உவேசா நூலகத்தினுடைய துணை தலைவராக இருந்து பல அரிய பணிகளை ஆற்றியிருக்கிறார். இன்றைக்கும் சுவடியல் சந்தேகங்கள் எது நேரிட்டாலும் நாங்கள் பொதுவாக உவேசா நூலகத்தில் பணியாற்றக்கூடிய எங்கள் அன்புமிகு உத்திராடத்தை தொலைபேசியில் அழைப்போம், அழைத்து கேட்போம். அவரிடத்தில் என்ன எளிமையோடு அழைத்து கேட்போமோ அதே எளிமையோடு ஈசு ஐயாவிடத்திலே கேட்போம். உடனடியாக தொலைபேசியும் அழைத்ததும் அவர் எடுக்க முடியாவிட்டால் கூட ஒரு அரை மணி நேரம் கழித்து வருவார். என்னம்மா கூப்பிட்டீங்களாமே அப்படின்வார். உடனடியாக அந்த இனிமை, எளிமை, பணிவு, தெளிவு, இதுதான் பேராசிரியர்
ஐயா சுந்தரமூர்த்தி அவர்கள். அவருடைய தமிழ் பணி என்பது மிகப்பெரிய தமிழ் பணி. ஒரு முறை சென்னை கம்பன் கழகத்தில் அந்த விழாக்குழு செயலாளராக நான் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு நேரம், இப்பொழுதும் நான் அதில் இருக்கிறேன், ஆனால் விழாக்குழு செயலாளராக இல்லை, ஒரு கம்பன் கழக உறுப்பினராக இருக்கிறேன், செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். ஆனால் அந்த விழாக்குழுவில் செயலாக்கம் செய்த போது என்னை அழைத்து, உலகநாயகியுடைய உணவு முறை என்ன நான் தெரிந்து கொள்ளலாமா, எப்படி இந்த இவ்வளவு சுறுசுறுப்பு, உற்சாகம், வேகம் எப்படி இருக்கிறது, நானும் 43 வருஷமா பார்க்குறேனே என்று என்னை அழைத்து என்னிடத்திலே என்னுடைய உணவு முறை பற்றி என்னிடத்திலே கேட்டார். இப்படிப்பட்ட ஒரு நாங்கள் அவளை பேராசிரியர் நாங்கள் அழைச்சதும் கிடையாது, நாங்கள் ஐயான்னு கூப்பிட்டதும் கிடையாது, அப்பா தான் கூப்பிடுவோம், அப்பா தான் அழைப்போம். சுந்தரமூர்த்தி ஈசு ஐயாவே அப்பா அப்படின்னு தான் அழைப்போம், அப்பா தான் கூப்பிடுவோம். அவரும் என்னை மகள் போலவே நடத்தினார். அவருடைய 2வது மகன் திருமணத்திற்கு மதுரை சென்று விட்டு வருகிற போது ஒரு ரயில் விபத்தில் ஒன்றில் நான் சிக்கிக்கொண்டேன். அப்பொழுது கடுமையான புயல், வருதா புயல் வந்த நேரம். அப்பொழுது அந்த வருதா புயலில் மாட்டிக்கொண்டு என்னுடைய கழுத்தளவு வரை மழை நீர் கூட்டத்தை அப்படியே நான் சிக்கிக்கொண்டேன். இந்த செய்தி கிடைத்து அவருக்கு யாரோ தொலைபேசியில் சொல்லியிருக்கிறார்கள். உடனடியாக அவர் அந்த சூழ்நிலையிலும் 2-3 நண்பர்களை அனுப்பி உலகநாயகி எப்படி இருக்காங்க என்று கேட்டு அனுப்பினார். எப்படி அந்த நீரிலிருந்து வெளியே வந்தாய் அம்மா என்று கேட்டபோது, சிறுவயதில் கற்றுக்கொண்ட நீச்சல் ஐயா என்று சொன்னேன். பல நாட்கள் என்னிடத்தில் கேட்பார். எங்கள் இல்ல திருமணத்திற்கு வந்து திரும்பி போகிற போது, இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டாய் அம்மா, என்னால் மறக்க முடியவில்லை அந்த துன்பத்தை என்று சொல்வார். அவரிடத்திலே ஒரு மிகப்பெரிய தாய்மை உணர்வினை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன். கவிதை சக்கரவர்த்தி கம்பன் தசரதனை வர்ணிக்கிற போது என்னென்னோ ஓமைகளெல்லாம் தேடி பார்த்தான், ஆனால் எதிலும் நிறைவடையவில்லை. கம்பன் ஒரே ஒரு சொற்றொடரை கம்பன் நிறைவடைகிறான். இதுதான் சரியான ஓமை என்று தசரதனை வாழ்த்துவதற்கு கம்பன் கையாண்ட ஓமை, தாயினும் நல்லான், தாயினும் நல்லான், தாயை விட சிறந்தவன் இந்த தசரத சக்கரவர்த்தி என்று சொல்லுகிற பொழுதுதான் கவிதை சக்கரவர்த்தி கம்பனின் மனம் நிறைவுற்ற அந்த இடத்தை பார்க்கிறோம். அப்படி தாயினும் நல்லவராக எந்த சூழ்நிலையில் மாணவர்கள் அணுகினால், பேராசிரியர் அணுகினால் அவர்களுக்கு மிக எளிமையாக, பணிவுடையவராக, இறுதி வரை உடல் நலம் நலிவுற்ற போது கூட தொலைபேசியில் அழைத்த போது, அப்போதான் மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கார் அம்மா சொன்னாங்க, இப்போதான் மருத்துவமனையிலிருந்து வந்திருக்காருமா. நான் 1 மணி நேரம் கழித்து அவர் தொலைபேசியில் வர, மருத்துவமனையிலிருந்து வந்தேம்மா, அதனால் பேச முடியல. இது போன்ற ஒரு பண்பு, பணியுமாம் என்றும் பெருமை என்ற இந்த பெருமையை இனி நாம் எப்படி காணப்போகிறோம் என்பதற்கு ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களோடு என்னுடைய பொது வாழ்க்கை 43 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நான் 53 முறை ஈசு ஐயா தலைமையில் பேசியிருக்கிறேன். 11 முறை ஈசு ஐயா கரத்திலே விருது பெற்றிருக்கிறேன். இதை எண்ணி எண்ணி நான் எப்பொழுதும் வியந்து மகிழ்வதுண்டு. அமிர்தத்தமிழ் ஆய்வரங்கம் அமைத்திருக்கக்கூடிய இந்த அழகிய, மிகச்சிறந்த அர்த்தமுள்ள நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை எண்ணி வணக்கத்திற்குரிய அமிர்தத்தமிழ் ஆய்வரங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட செயலர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, ஈசு ஐயாவின் பண்பு நமக்கு வர வேண்டும் என்று எண்ணி என்னுடைய பதிவை பதிவிட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஐயா ஓவைசார் கழகத்தினுடைய சிறப்புக்குரிய ஐயா உத்தராடம் அவர்கள் தன்னுடைய இரங்கல் உரையாற்றும். அனைவருக்கும் வணக்கம். இதே அரங்கத்தில் ஈசு ஐயா அவர்கள் வஉசி பதிப்பு பணிகள் பற்றி தொடக்க ஆற்றி, வஉசி தமிழுக்காக பட்ட துன்பங்களையும் சுதந்திரத்துக்காக பட்ட கஷ்டங்களையும் எடுத்து கூறிய போது, வஉசி ஆய்வாளர்களும் அன்றைக்கு வந்திருந்த பங்கேற்பாளர்களும் சிறப்பு விருந்தினர்களும் அவர் பேசிய பேச்சை கேட்டு கண்பிடித்தனர். அது உயவசம் நடத்திய, இதுவரைக்கும் நாங்கள் உயவசம் தொடர்பான பதிப்புகளை மட்டுமே சொல்லக்கூடிய பயிலரமாக இருக்கும். ஆனால் ஐயா அவர்கள் பொதுக்குழுவில் ஏன் உயவசம் மட்டுமே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்,
வஉசியும் நீ நடத்துங்கள் சாகித்ய காமெடியோடு இணைந்து நடத்துங்கள் சொல்லி தலைப்பு கொடுத்து அதற்கு தகுதியானவர்களை அழைப்பு கொடுத்ததோடு அதை பேசிய கூட்டம் ஐயா அவர்களே கடைசி கூட்டம். அதுபோலவே அமிர்தம் அறக்கட்டளை தமிழகம் நடத்தக்கூடிய பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு 70 ஆண்டு இதுல டீனர்கள் நடத்திய போது ஐயா அவர்களை மேலத்துடன் மாலை போட்டு வரவேற்று சிறப்பு செய்தார். அந்த அம்மையாரோடு வரவேற்றார். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விஐடி விஸ்வநாதன் ஐயா அவர்களும் வாழ்த்துறை வழங்கினார்கள். ஐயா அவர்களுக்கு தெரியும். அதுபோலவே அமிர்தம் நடத்திய சோடியை போட்டது யூசா அவர்களுடைய சோடியை போட்டது ஒரு பணிவாசல் பதிப்பு வெளியிட்டது. அந்த பதிப்பகத்துக்கு ஐயா அவர்கள் வருவார்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஐயா வந்துருவாங்க, மூளை பெறுவாங்க. ஐயா அவர்களுமே இந்த கூட்டத்தில் சோடியை பற்றி பேச வேண்டும் என்று ஆர்வமோடு அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தோம். ஆனால் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தால் வர முடியவில்லை, அதை பார்க்கவே முடியவில்லை. ஐயா அவர்களுக்கும் உயர்ச நிலையங்கள் தொடர்பு என்னவென்றால், நமக்கு நிறைய பேர் சொல்லுவார், திருவிக்கா சொல்லுவார், தமிழுக்கு தொண்டாற்றியவர் உவே சாமிநாத ஐயர், சிவை தாமதமல்லை, ஆர்மோகனார். அதுமாரி தமிழ் உயர்சாலை தொண்டாற்றியவர் சொன்னால் மாவை பசுபதி ஐயா, விசி குழந்தைசாமி, ஈ சுந்தரமூர்த்தி ஐயா. இவர்கள்லாம் தமிழுக்காகவே ஈஸ்வரையா நாம இதே பேசலாம். விசி குழந்தைசாமி நாம சின்ன பையன் தான். அவனை ஒரு போன் பேசுவார், தம்பி உன்னோட பேசணும், உனக்கு நேரம் போன்னு கேட்பார். நம்மளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ஈஸ்வரியான்னு கேட்பார். நாம் அவ்வளோ பெரியவும் இல்லை, ஐயா மூலியமா உயர்சனோட வேலை ஆகும். பல நிறுவனங்களில் ஐயாவை சந்திச்சிருக்கோம். உலக தமிழ் ஆட்சி நிறுவனத்தில், ஆசிய நிறுவனத்தில் சோடி பயிலாளர் இருக்காங்க. எங்கே போனாலும் சோடி பயிலாளர்னு பதிவு பண்ணுறாரு. ஐயா வந்து பேசுவாங்க. அவர் பேச சொல்லி ஒரு இங்கே பேச சொல்ல மாட்டாங்க. உயர்சா பேசினாலே அவருக்கு சிறந்த ஆசிரியர், உயர்சா கிடந்த ஆசிரியர் மகாவித்வான் கிடைத்த போல உயர்சா சொல்லி பேசுவார். இப்படி உயர்சா பதிப்பை பற்றி பேசினாலும் ஒரு சோடிக்காக மகாவித்வான் மீன சுந்தரம் ஒரு ஜமீன்தார் உழைச்சோடி கேட்டுவாங்க. அந்த கதையை சொல்லி தான் முடிப்பார். அதே மாதிரி சோடி கிடைக்காம போனா, திடு போயிட்டா, அந்த சோடி கிடைச்சது இன்னும் தீமை ஏற்படும் என்ற செய்தியெல்லாம் சொல்லி எப்படி சோடியை பற்றி தேடணுமோ அதை எப்படி பதிப்பிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த சோடியை பற்றி தான் அதிகமாக பேசுவார். அடுத்தது பதிப்பாளர்கள். நம்ம எல்லாம் யாராவது உயர்சா பதிப்பிச்சாரு, சிவை தம்பரமர்கள் பதிப்பிச்சார், ஆர்மோனாவில் பதிப்பிச்சார் என்று சொல்லிதால ஐயா சொல்றதுன்னா அந்த பதிப்பாளர்கள் யாரெல்லாம் அடிக்கடி பதிப்பிச்சாங்க, உயர்சா பதிப்பு இன்னத்துக்கு நல்லா இருந்தது, அவருக்கு ஒரே நல்ல பதிப்பாக கொண்டு வரதுக்குன்னா கேசரி அச்சு கூடனா அவருக்கு நல்ல ஒரே எல்லா பதிப்பும் கேசரி அச்சு கூடும். அப்படி இன்னைக்கு சொல்லக்கூடிய பதிப்பாசிரியர்கள், பதிப்பு நிறுவனங்கள், ஓடச்சோடிகள் என்று சொல்லக்கூடிய செய்திகள் சொல்லக்கூடியவர்கள் ஈசு ஐயா மட்டும்தான். உயர்சாவும் ஈசுக்கும் என்ன சம்பந்தம்? உயர்சா அவர்கள் ஓடச்சோடி பதிப்பிச்ச மாரி ஈசு ஐயா அவர்கள் 100க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பிச்சிருக்கிறார். திருக்குறள் தொடங்கி இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் அவர் இறக்கத்துக்கு முன்னாடி கூட வள்ளுவன் ஒரு பத்திரிகை வந்தது, பல்லவன் மாணிக்கம் மணிவாசல் மூலியமா காலநிலை வந்தது. அதெல்லாம் நூலகத்துக்கு உயர்சா ஈசு ஐயா பார்த்தீங்கன்னா பெரிய நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு முறை சொன்னார், இல்லை ஒரு தடம் எங்களை இருந்த நூலகத்துக்கு 8000 புக்கு நூலகத்துக்கு கொடுத்துட்டேன். திருக்குறள் நூல்லாம் உலக தமிழ் திருக்குறள் மையத்துக்கு கொடுத்துட்டேன். சில நூல்கள் கோட்டையில் நூலகத்துக்கு கொடுத்துட்டேன். ஆனால் உயர்சால நூலகத்துக்கு மட்டும் தான் நீங்கள் 830 நூலகம் கொடுத்து லிஸ்ட் பண்ணி கொடுத்தீங்க. உலக தமிழாட்சி நிறுவனத்தில் திருக்குறள் அதுக்கு லிஸ்ட் பண்ணி இல்லை, மற்ற நிறுவனத்துக்கு உடனே சொல்லி புக்கெலாம் கொடுத்தா ஆள் லிஸ்டே இல்லை. இப்படி தான் நான் என்ன புக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிரியர், ஒரு துணைவேந்தர், எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா ஒரு வீட்டை வந்து புத்தகமே வச்சிருந்தார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுக்கு நூலகத்துக்கு கொடுத்துட்டு அது கொடுத்து வாடகை கொடுத்துருக்காரு. இந்த நூலை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, எல்லா நூலும் கொடுத்தாரு. எல்லா ஈசு ஐயா பயன்படுத்தும் நூல்கள், அவர் எழுதிய கட்டுரைகள், அவர் சென்னை பள்ளியில் எடுத்த நூல்கள் எல்லாம் உயர்சா நூலகத்துக்கு படையாக கொடுத்துருக்காரு. எந்த இதுவும் இல்லை. இப்படி இருந்தாலும் உயர்சா நூலகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓலைச்சுவடிகளாக இருக்கு. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க ஓலைச்சுவடிகள்லாம் அச்சு வந்து வந்துருக்கோம், அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து வந்த கட்சியில் 47 நூல்கள் வந்திருக்கு, தங்கலைக்கு வந்து அப்படிதான் நம்ம சொல்லிக்கிறது. அவர் பார்த்தீங்கன்னா ஈசு ஐயா ஒரு நூலை தொல்காப்பியத்துக்கு சொல்ல அதிகாரத்துக்கு இதுவரை அறியப்படாத ஒரே ஒன்று இருக்குது. ஐயா அதை எடுத்து பதிப்புன்னு சொல்லி அது கூட எடுத்து சுயபார்வையில் வந்து மேற்பார்வையிட்டு அதை நூல் கொண்டு வந்துருக்கு. அதே மாதிரி ஐயா ஈசு ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மேலே அவ்வளோ காதல். திருக்குறள்லாம் ஒரே மாட்டார், எது அந்த புக்கெல்லாம் வாங்குவார். அதே மாதிரி வண்டப்பாவதியார் உரைன்னு சொல்லி உயர்சா தயாரித்து வைக்கிற ஒரு பேப்பர் மேன்ஸ்கிரிப்ட், அந்த நூலை அச்சு கொண்டு வந்தார். இதில் பார்த்தீங்கன்னா உயர்சா நூல் இருக்கிற 2200 ஓலைச்சுவடி பண்டல் இருக்குது. இது எல்லாம் அச்சு வந்து தான் இல்லை. அதெல்லாம் ஒரு 2 வருஷம் முன்னாடி விசி குழந்தைசாமி ஐயா, அவர் துணைவேந்தர் விஸ்வநாதன் ஐயா,
சிவாலயம் பவன் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து பதிப்பு குழு மூலியமா இந்த ஓலைச்சுவடிகள்லாம் லிஸ்ட் எடுத்து சொன்னாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஓலைச்சுவடிகள் அச்சிடுவார ஓலைச்சுவடிகள் இருக்கு. என்னன்னா நம்ம நீங்க வந்து புதினால் எல்லாமே பத்திரிகை இல்லை, தமிழ் உலா அனுபவம் புராணங்கள் இப்படிதான் இருந்தாலும் நிறைய பேர் வந்து இன்னும் அச்சு 18ஆம் நூற்றாண்டில் வந்து எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் எல்லாம் இன்னும் அச்சுக்கு வர அதெல்லாம் அச்சு பண்ணிக்கிறதுக்கு ஐயா அவர்கள் தான் முதல் காரணமாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 நூலை ஓலைச்சுவடி தான் பதிப்பிச்சிருக்காரு. இதுல பார்த்தீங்கன்னா யுஎஸ் அவரை பத்தி நிறைய செய்திகள் சொல்றாரு. யுஎஸ்ஆ கடித தருவோம் இப்போ வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா ஐயா பண்றாரு. யுஎஸ்ஆ வந்த கடிதங்கள் பத்தி ஒரு ப்ராஜெக்ட் போட்டு 3600 கடிதங்கள். நீங்க யாருடைய கடிதங்கள் பார்க்கணுமே யுஎஸ்ஆ மரபாடி கடிதம் பார்க்கணுமா, சூரியநாத் சாஸ்திரி கடிதம் பார்க்கணுமா, அப்புறமா மனோமணி சுந்தரம்பிள்ளை நீங்க கூட ஒரு மனோமணி சுந்தரம்பிள்ளை கண்டுபிடிச்சு படித்தோம். இவங்க கடிதங்கள்லாம் நம்ம எந்த பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் கூட இருக்காது. அப்போ இந்த மனோமணி சுந்தரம்பிள்ளை கூட மனோமணி சுந்தரம்பிள்ளை எழுதிய கடிதங்கள் இருக்காது. ஆனால் யுஎஸ்ஆ 3600 கடிதங்கள் அதிகமாக இருக்கு. பாடிதுரை எழுதிய கடிதங்கள் ஒரு 10 இருக்குது. உமா மகேஸ்வரன் எழுதிய கடிதங்கள் இருக்குது. இந்த கடிதங்கள்லாம் சேகரித்து வச்சிருக்கு யுஎஸ்ஆ. அந்த கடிதங்கள் பதிப்புக்குழு தலைவராக இருந்து முதல் தொகுதியை வந்து 2018 வெளியிட்டோம். இன்னும் 4 தொகுதி வரணும். அந்த பணிகள் ஐயா தான் அந்த பதிப்புக்குழு தலைவராக இருந்தார். அதுவும் ஐயா இல்லாத சில சந்தேகங்கள்லாம் கேட்க முடியாதுங்கிறது இருக்கு. அடுத்ததாக யுஎஸ்ஆ மூலியம் பெரும் பணியை செய்திருக்காரு. யுஎஸ்ஆ பதிப்புக்குழு தலைவராக இருந்து சூடைய நூல் யுஎஸ்ஆ பதிப்பிச்ச நூல்களை மறுபதிப்பு செய்யணும். அந்த நூல்களை ஐயா அவர்கள் எழுதிய பதிப்புரை இருந்தால் தான் எழுத முடியும். இந்த நூல்களையே பல சொல்லா யுஎஸ்ஆ மேல பெரும்பற்று உடையவர் யாருன்னா ஐராவதம் மகாதேவையா. அவருக்கு எப்ப போனாலும் யுஎஸ்ஆ நூல்ல ஏதாவது ஒரு ரூமை வெளியிடணும்னு சொல்லி அவருக்கு ஆர்வம் இருக்கும். அப்ப வந்து அவர் சொல்றாரு, ஐராவதம் மகாதேவையா 4 லட்சம் ரூபாய் கொடுத்து இது வரைக்கும் வந்த நூல்களையே குறுந்தொகை பதிப்புனா ஸ்டாண்டர்டா இருக்கும். கிரியா பதிப்பு வந்து நம்ம எப்படி சொல்றோம், கிரியா ராமகிருஷ்ணன் மூலியமா அதை கொண்டு அப்ப எழுத பதிப்புல பெருந்தொகை குறுந்தொகை வெளிவர பெருந்தொகை நல்கிய ஐராவதம் மகன் தொழில இருக்க ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்றாரு. அந்த குறுந்தொகை பெருந்தொகைன்னு சொல்லி அந்த எழுதும் முறையே மேலும் உதவி செய்யற அளவுல அதை எழுதுவார். அதுபோல பல நிறுவனங்கள் யுஎஸ்ஆ அவர் காலத்துக்கு தான் யுஎஸ்ஆ நூல் நம்ம வந்து நீங்க தலைப்புலாம் வேற வேற போட்டிருந்தாலும் யுஎஸ்ஆ என்ன தலைப்புல போட்டாரு, கண்டதும் கெட்டதும் புதிதும் பழையதும் நல்லொரு கோவை 4 தொகுதி அவர் இனியும் மஞ்சிரி தங்கத்தமிழும் பிற்கால தமிழும் இதெல்லாம் அவர் காலத்துல வந்த உடனே நூல். அதுக்கடுத்தது யுஎஸ்ஆ பெருமணியா ஒன்று பண்ணார். அது எது சாத்தியம்னா ஈஸையாவால் தான் முடியும். யுஎஸ் பெரு நிறுவனங்கள்லாம் கம்பராமண பதிப்புகள் வந்து பெரு நிறுவனம் போட்டிருந்தாலும் யுஎஸ்ஆ நூலையும் தொடர்ந்து 1956 தொடங்கி 71 தனித்தனியாக ஒரு நூலை போட்டு வந்து அது சில பேர் சொல்றாங்க யுஎஸ் எழுதி வச்சு குறிப்பு பாடகர்கள் வச்சு இந்த நூலில் போட்டோம் இருந்தாலும் இந்த நூல்லாம் மறுபதிப்பே வரல. அப்புறம் மாறன் பதிப்பும் யுஎஸ்ஆ இணைந்து அந்த 9 தொகுதி 10,000 பக்கங்கள் இருக்கும். அந்த 10,000 பக்கங்களையும் இணைச்சு ஒரு நூல் கொண்டு வாங்க. அதுக்கு ஒரு சிறப்பான அணிந்துரை பதிப்புரை இருக்கிறார். அடுத்ததாக என்ன பண்ணாருன்னா யுஎஸ்ஆ வந்து சங்கலிக்க பதிப்புகள்ல அகநானூறு, நற்றிணை, கலித்தொகை இந்த 3 தான் யுஎஸ்ஆ பதிப்புகள். யுஎஸ்ஆ நூலில் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல் முதுமா இல்லைன்னு சொல்லி இந்த பின்னத்தொல் நாராயணசு பதிப்பு வெங்கட்ராமன் நற்றிணை பதிப்பையும் இவருக்கு வேங்கசாமி நாட்டுக்கு அகநானூறு பதிப்பையும் கலித்தொகை அனந்தமயர் பதிப்பு சேர்த்து சங்கலிக்க களஞ்சியம் சொல்லி 18 தூணாக கொண்டு வந்தோம். இதெல்லாம் வந்து ஐயா அவர்கள் யுஎஸ்ஆ நூலகத்தில் கிடைக்காத சங்கலிக்க துறைகளை வரக்கூடாது வந்துடணும் என்ற நோக்கத்தோட போன வருஷம் புத்தக கண்காட்சி மூலியமா அதை வெளியிட்டு ஒவ்வொரு நூலையும் பார்த்து இப்போ நான் வந்து ஒரு சந்தேகம் தேவை இன்னைக்கு ஆகல. எப்போ இருந்தாலும் பேசுவாரு, எப்போ இருந்தாலும் போவாரு. அதே மாதிரி ஐயா மாமா சொன்னேன்ல, இன்னைக்கு ஒரு பொதுக்குழு வேணும்னா 10 மணிக்கு போனால் அவர் 8 மணிக்கு வந்துருப்பாரு. இன்னைக்கு என்ன பேசலாம் இதை பார்த்து எல்லாத்தையும் பேச முடியாது. இப்படி இருந்தாலும் தொடர்ந்து அவருடைய நம்ம ஒவ்வொரு முறையும் சிந்திக்க வேண்டிய ஈசாய் அவர்கள் வந்து எப்படி அவர் டைம் கிடைக்கா நம்ம ஒரு பதிப்புரையோ 100 எழுதி கொடுத்தாலும் அது 4 தப்பு சேர்ந்து கொடுப்பாரு. நம்ம சில பேர் எழுத்து எண்ணி படிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒன்னொன்னா படிச்சு சொல்லக்கூடிய பக்குவம் எதுக்கும் கோவப்பட மாட்டேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தப்பு கோவப்பட மாட்டேன். இது வந்து பார்த்து பண்ணுங்கப்பா, இன்னும் நல்லா வரணும், யுஎஸ்ஆ பேர் கெட்டு போயிடும், நம்ம யுஎஸ்ஆ தான் வாழறோம்னு சொல்லி பல்வேறு நிலைகளை இது பண்ணவர். இறுதியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆசிரியர் நிறுவனம், செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அதெல்லாம் உடனே பணிபுரிந்தேன். நம்ம ஐயா வந்து ஆய்வு செம்மொழி தமிழாய்வு சொல்ல நாங்கள் யுஎஸ்ஆ செம்மொழியில இளைஞர் பதிவாக இருந்தோம். ஐயா கேட்டாங்க, என்னப்பா உங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்லைங்க எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, இங்கே வாய்ப்பு குறவுதான், அதெல்லாம் யுஎஸ்ஆ புலவு பண்ணியிருக்கு குறையாப்பான்னு கேட்டார். அவர் மூலியமா தான் யுஎஸ்ஆ நூலகத்துக்கு வந்தேன். எப்பயும் அன்னைக்கு பார்த்தாலும் எப்படி பேசுகிறோம் அப்படிதான் பேசுவார்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தினா அடுத்த நாள் பேப்பரில் வந்து உடனே ஃபோன் பண்ணி கூட்டம் நல்லா நடந்திருப்பா, நல்லா சிறப்பாக பண்ணீங்க, சிறப்பாக இதே மாதிரி தான் செய்யணும்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த கூட்டத்துலையும் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு விருப்பப்படுதோ அதை செய்யுங்க, எங்களுக்கு உங்கள் விருப்பம் அதான் சிறப்பாக நடக்கணும். அதான் இப்படி பல்வேறு நிலையில உயர்ஸ் அவர்களுக்கும் ஈசு ஐயா அவர்கள் பெரும்பணி செய்திருக்காரு. இப்படி பல்வேறு நாம் அவருடைய 70வது மலை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவருடைய பெருமையை பேசுவாங்க. அவர் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருந்து ஒரு துணைவராக வந்து தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றுவரான ஈசு ஐயாவுடைய பெருமை தான் வந்தேன். எனவே அரிய வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்து பேராசிரியர் அருமையம்மா ஆணி அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா தமிழமுதன் ஐயா, அமிழ்த தமிழ் அறக்கட்டளை இளவரசன் அவர்கள், திரடமணி அவர்கள், உலகப்பா வீரமணி ஐயா அவர்கள், உலகநாயகி பள்ளியம்மா அவர்கள், முன்னே அமர்ந்திருக்கும் திவாகர் ஐயா, பத்மநாபன் ஐயா உள்ளிட்ட குருமூர்த்தி ஐயா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், எங்களது அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஈசு ஐயாவுடனான சில மனம் தொட்ட நிகழ்வுகளை மட்டும் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என எண்ணுகிறேன். என்னுடைய தமிழை கற்றலும் கற்பித்தலும் ஆய்வு செய்தலும் என நான் நிகழ்த்தி கொண்டிருக்கும் என் தமிழ் பயணத்தில் ஒரு பொற்காலம் உண்டு. அது நான் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் முனைவர் பட்ட மேலாய்வு நிகழ்த்திய காலம். முனைவர் பட்ட ஆய்வெல்லாம் முடிஞ்சு நான் ஆமோ பரமசிவானந்தம் ஐயா அவர்கள் நிறுவிய கல்லூரியில் பணியாற்றிக்கிட்டு இருந்தபோது முனைவர் பட்ட மேலாய்வு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் நிகழ்த்தலாம் என்ற ஒரு செய்தியை அறிந்து விண்ணப்பித்தேன். ஆனால் என்னுடைய குழந்தைங்க எல்லாம் 2 பேரும் 2 மகனும் 6-7 வயது. அதனால மாமாவும் சரி, குடும்பத்தில் எல்லாரும் சரி, குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு பக்கத்தில் வள்ளியம்மாள் கல்லூரி போயிட்டு வர்றது தான் நல்லது, இதே தொடரணும், அவ்வளவு முடியுமான்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒரு தயக்கம் இருந்தது. வேண்டாம் அப்படின்னு மாமா வற்புறுத்தினாலும் நான் போவேன்னு உறுதியாக இருந்தேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய கல்வி தகுதியை உயர்த்தி கொள்ளணுங்கிறது மட்டும் இல்லை. முக்கியமான காரணம், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் 2009 நான் போகிறேன். அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்தவங்க ஈ சுந்தரமூர்த்தி ஐயா, க ராமசாமி ஐயா, மருதநாயகம் ஐயா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள், இவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல போய் நான் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு ஆசைதான். ஈசு ஐயா எங்கள் மாமா பேசும்போது எல்லாமே எதை பேசுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தமிழறிஞர்களையும் மூதறிஞர்களையும் அறிமுகப்படுத்துவாங்க எனக்கு. அதில் ஈ சுந்தரமூர்த்தி ஐயா பற்றி சொன்னது அப்படியே எனக்கு நினைவு இருக்கு. நான் திருமணமாகி வந்த புதுசில் ஐயா வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கிறாங்க, ஈசு ஐயா. அப்போ ஈசு ஐயாவுடைய சால்புகள் எல்லாம் மாமாங்க எனக்கு சொல்லுவாங்க. அதிர்ந்து பேச மாட்டாங்க. ஐயா போகிறதுக்கு முன்னாடியும் அந்த பல்கலைக்கழகத்தில் அவ்வளோ சிக்கல்கள் இருந்துச்சு, போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது. ஐயா அங்கே துணைவேந்தராக இருந்த காலகட்டத்தில் மட்டும் எந்த ஒரு சின்ன சிக்கலோ இல்லைன்னா ஒரு போராட்டமோ எதுவும் நிகழலை. அமைதியாக பல்கலைக்கழகத்தை வழிநடத்திட்டு இருந்தாங்க ஐயா. அதுதான் ஐயாவுடைய சிறப்பு. அதுக்கப்புறமும் சிக்கல்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஐயா அந்த துணைவேந்தராக இருந்த அந்த காலகட்டம் அவ்வளவு அமைதியாக பல்கலைக்கழக நிர்வாகம் நடைபெற்றது. அப்போதான் ஐயா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் கொண்டு வராங்க. இப்படி பல அமைதியாக தன்னுடைய சாதனைகளை நிகழ்த்திய பெருந்தகை ஐயாலாம் இருக்காங்க. அந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை. முனைவர் பட்ட மேலாய்வு போகணும்னு உறுதியாக இருந்து போயிட்டேன்.
அங்க முனைவர்பட்ட மேலாண்மை நிகழ்த்துறவங்களுக்கு எல்லாம் தனியா ஒரு இடம் இருக்கும். நான் அங்க இருக்க மாட்டேன், நான் ஈஸ்வரி ஐயா கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தேன். அப்போ அது ஒரு சலசலப்பு வந்துச்சு. நாங்கெல்லாம் இருக்கிற இடத்துல தான் அவங்க இருக்கணும், அவங்க மட்டும் இங்க இருக்கிறாங்களே அப்படின்னப்போ ஈஸ்வரியா ஒரே வார்த்தை சொன்னாங்க, அவங்க இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன, அவங்க இங்கேயே இருக்கட்டும்னாங்க. அவ்வளவுதான். அதுக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஐயா இருக்கை பக்கத்திலேயே இருந்து முனைவர் பட்ட மேலாய்வை முழுக்க முடிச்சேன். முனைவர் பட்ட வேலாய்வு எனக்கு முல்லைத்திணை களஞ்சியம், அது மன நிறைவோட முடிக்கிறதுக்கு ஐயாவுடைய நெறிப்படுத்துதல் எனக்கு பெருங்காரணமா இருந்துச்சு. அதுல ஒரு சில நிகழ்வு மட்டும். அந்த முனைவர் பட்ட வேலாய்வு நிகழ்த்தும் போதுதான் வீரமடைந்த நிலம் கொண்டு வரேன். ஐயா அணிந்துரை, என்னுடைய வாழ்க்கை முழுக்க ஐயாவுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு வகையிலும் இருந்துட்டே இருந்துச்சு. வீரமடைந்த நிலம் ஐயா தான் அணிந்துரை தராங்க, ஈஸ்வர ஐயா தான் அணிந்துரை தராங்க. ஒவ்வொரு ஆய்வு கட்டுரையும் எழுதின உடனே முதல்ல ஐயாட்ட தான் கொண்டு போவேன். ஐயாட்டையும் ராமசாமி ஐயா, ராமசாமி ஐயாட்டையும் கொண்டு போவேன். மருதநாயகம் ஐயா, யார் யார் இருக்காங்களோ ஈஸ்வர ஐயாட்ட முதல்ல காமிப்பேன். அப்படி ஐயாட்ட காமிச்ச உடனே கட்டுரையை வாசிச்சுட்டு ஒரு புன்னகை, அமைதியான அந்த புன்னகை, மன நிறைவோட பார்த்து ரொம்ப நல்லா இருக்குமா, அந்த ஒரு சொல்லுக்காக அந்த கட்டுரையை ஆசையா ஒரு கட்டுரைக்கு எனக்கு 2 மாதம் ஆகும், 2 மாதம் 3 மாதம் ஆகும். ஐயாட்ட பாராட்டு வாங்கணும், என்னுடைய மாமாட்ட பாராட்டு வாங்கணும், இதுக்காகவே அந்த ஆய்வு கட்டுரைகளை செதுக்கி அருமையாக அவங்கள்ட்ட எடுத்துட்டு போவேன். அப்படிப்பட்ட ஆய்வு கட்டுரைகளோட தொகுப்பு தான் புதுநோக்கில் பழம்பாக்கள்னு வந்துச்சு. அதில் ஒரு கட்டுரை, ஒரு நிகழ்வு சொல்கிறேன். கொண்டி ஒரு சொல்லாய்வுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். அதாவது கொண்டி அப்படின்னாலே நம்ம வந்து பரத்தையர் அப்படிங்கிற ஒரு கொண்டி மகளிர் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. ஆனால் அப்படி இல்லை. கொண்டி அப்படிங்கிறது கொண்டி என, அதாவது கொள்க என தரப்பெற்ற செல்வம் அனைத்தும் கொண்டிதான். கொள்கைன்னா யார் கொள்கைன்னு கொடுப்பாங்க அப்படின்னா, தன்னை விட உயர்ந்தோருக்கு கொடுக்கும் போது கொள்கை என கொடுக்கணும். நம்மளை விட உயர்ந்தவங்க நம்மகிட்ட கேட்கும் போது கொடுன்னு கொடுப்பாங்க, கொடுன்னு தான் கேட்பாங்க. தானோ ஈனோ கேட்க மாட்டாங்க. ஈதலும் தருதலும் நமக்கு கீழே உள்ளவங்களுக்கும் சமமாக உள்ளவங்களுக்கும் நம்ம தரும்போது உள்ளது. கொடு அப்படின்னு சொல்றது நம்மளை விட உயர்ந்தவங்க கேட்பாங்க. உயர்ந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது கொள்கைன்னு கொடுக்கணும். ஆக கொண்டி என கொடுக்க பெற்ற திரையாகட்டும், கொண்டி என கொடுக்க பெற்ற சீராகட்டும். இப்போ வந்து பெண்ணுக்கு இப்போ மறுபடியும் அந்த சூழல் வந்தாச்சு. அது மாதிரி பெண்ணுக்கு வரதட்சணை சீர் கொடுத்த காலம், அப்படி பெண்ணுக்கு சீர் கொடுத்ததை கொண்டின்னு சொல்றாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு அரிய கட்டுரை அது. அந்த கட்டுரை கொண்டு ஐயாட்ட காட்டுறேன். அப்போ அதுல வந்து ஒரு குறிஞ்சிக்களி பாடல் வரும். 65வது பாடல் குறிஞ்சிக்களியில அதுதான் இறுதி பாடல். அதுக்கடுத்த மருதம் தொடங்கிடும். அந்த குறிஞ்சிக்களி பாடல்ல ஒரு அடி, அதாவது அந்த முது பார்ப்பான் வந்து தலைவனுக்காக காத்திருக்கும், இரவுக்குறியில காத்திருக்கும் அந்த தலைவிட்ட தெரியாம போய் பேசுவான், எதுக்காக நீ நிக்கிற இந்த நேரத்துலங்கிறதுல. தையால் கம்பளம் தின்றியோ என தன் பக்களித்து கொண்டி என தரலும். இது நான் சொல்லும் போது ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. நான் இந்த கட்டுரையை கொடுத்த உடனே ஐயா அந்த 2 அடியும் சொல்லிட்டு, ஆஹா கொண்டி என தரலும்னு நம்ம எழுதியிருக்கிற கட்டுரை அந்த 2 அடியவா ஐயா இப்ப சொன்னாங்க. இப்பவும் எனக்கு அந்த ஐயா சொன்ன நிகழ்வை நினைச்சா, ஐயா இசையா பாடுனாங்களா இல்ல சாதாரணமா அந்த 2 அடியும் சொன்னாங்க. அவ்வளவு மென்மையா இனிமையா. ஐயோ ஐயா வாயால முழுமையா நான் வாழ்க்கையில பாட கேட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப இந்த நொடி வரைக்கும் எனக்கு அந்த நேரம், அந்த சூழல் ஒரு மன நிகழ்ச்சியை தரும். அவ்வளவு அழகா ஐயா அந்த இலக்கிய அடியை சொல்றதே அவ்வளவு அழகா இருக்கும். இப்படியாக இருந்த என்னுடைய முனைவர்பட்ட மேலாய்வு முடிஞ்சு நான் சென்னை பல்கலைக்கழகம் பணியாற்ற தொடங்கிய போது ஐயாவுக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டு. என்ன எப்பவும் அடிக்கடி ஐயா அலைபேசியில் கூப்பிட்டு பேசுறது உண்டு. ஐயாவை தான் நான் அங்கே போய் திருக்குறள் ஆய்வு மையம் என் பொறுப்புக்கு வந்தவுடன் முதல் பொழிவு சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய பொழிவு தான் இருக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்தேன். ஆனால் ஒரு சில காரணங்களால அந்த நேரத்துலையும் ஐயா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது, வர முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு அது மனசுல இருந்துகிட்டே இருந்தது, ஐயா வரணுங்கிறது. என்ன ஆச்சுன்னா, இப்போ ஐயா உடல்நலம் இல்லாமல் பல மாதங்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு. ஆனால் என்கிட்ட எதையும் ஐயா சொன்னதே இல்லை. 2 சம்பவங்களை சொல்கிறேன். செப்டம்பர் 30 இப்போ வந்து அவ்வளவு எங்கள் குழந்தைங்க இருக்காங்க. ஐயா வந்து எங்கள் மாணவர்கள்ட்ட அவ்வளோ அழகாக பேசி 1 மணி நேரத்துக்கும் மேலே திருக்குறள் ஆய்வு மையத்தில் வந்ததுக்கு அப்புறம் உள்ள தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி, திருக்குறள் ஆய்வு மைய நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி, பிள்ளைங்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக பேசி கலந்துரையாடி
ஒரு மகிழ்ச்சியாக அந்த நிகழ்வு முடிஞ்சுது. ஐயா வந்து வரும்போதே சொன்னாங்க, எங்கள் துறையில் எல்லாருமா சேர்ந்து ஐயாவை கூப்பிட்டுட்டு வரோம், நான் எங்கேயும் வெளியே போகிறதே இல்லை, வாணி கூப்பிட்றாங்கன்னு வந்தேன் அப்படின்னு அன்போடு வந்து இந்த செப்டம்பர் உரையாற்றினாங்க. அதே மாதிரி ஐஐடியில் நான் ஸ்வயம் பிரபா ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஐஐடியில் வந்து இது வரைக்கும் தமிழ் உள்ள போகலை. முதல்ல நான் தமிழை கொண்டு போகணும்னு தொல்காப்பியத்தை எழுத்தையும் சொல்லையும் முழுக்க காணொலியாக்கிட்டேன். ஆனால் முதல் பதிவு எனக்கு ஈசோ ஐயாவுடையதாக தான் இருக்கணும். தொல்காப்பியம் அறிமுகம்னு ஒன்று ஐயா தான் பண்ணணுன்றதுல உறுதியாக இருந்தேன். அதுவும் ஐயாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். ஐயா வந்து வெயில் அதிகமாக இருக்கு அப்படிம்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான், ஆனால் எனக்கு முதல் பதிவு ஐயா இது வந்தால் தான் எழுத்து சொல்லும், ஏரில் விட முடியும். ஐயாவுடையது முதல் பதிவாக இருக்கணும்னு நினச்சி கடந்த ஏப்ரல் 22 ஐயா சரின்னாங்க. ஐயா வீட்டில் போய் நானே மகிழ்ந்தில் கூப்பிட்டு ஐஐடியில் போய் காணொலி ஆக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு மன நிம்மதி. அந்த நிகழ்ச்சியில் காணொலி ஆக்கும்போது 1 மணி நேரத்துக்கு மேலே ஐயா பேசுகிறாங்க. தொல்காப்பியத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. ஐயா பேசினாலே எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாத, யாரும் இது வரைக்கும் கேட்டிராத அரிய செய்திகளெல்லாம் சொல்லி அழகாக சொல்லுவாங்க ஐயா. அந்த தொன்மையான செய்திகள்லாம் நம்ம ஐயாவை தவிர வேற யார் மூலமாகவும் கேட்க முடியாது. அப்படி அருமையாக 1 மணி நேரத்துக்கு மேலே உரை முடிச்சுட்டு ஒரு குழந்தை போல ஐயா என்கிட்ட சொன்னாங்க, வாணி ஒரு குறிப்பும் இல்லாமல் நான் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறேன். தங்கு தடை இல்லாமல் அந்த ஐஐடிலையும் சரி திருக்குறள் ஆய்வு மையத்திலையும் சரி ஐயா அவ்வளவு மகிழ்ந்து வந்து உரையாற்றினாங்க. இப்படிப்பட்ட ஐயாவுடனான என்னுடைய தமிழ் பயணம் இன்னைக்குமே அது ஒரு பொக்கிஷம் போல என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பொற்காலமாக நான் எண்ணி எண்ணி மகிழ்வதும் நிகழ்வதும் உண்டு. ஐயா பற்றி யார் பேசினாலும் யார் நினைச்சாலும் நம்ம மனக்கண் முன்னால வர்றது அவருடைய அந்த மௌன புன்னகை, எளிமை, அந்த தன்னடக்கம், நிலையினும் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிதுன்னு நம்ம முன்னாடி உயர்ந்து நிற்கிறாங்க ஐயா. என்னுடைய மாணவர் மணிகண்டன் வந்திருக்காரு. நான் எப்பவும் குழந்தைங்கள்ட்ட சொல்றது வழக்கம், எல்லாரும் அறிவுரை சொல்லியிருப்பாங்க எவ்வளவோ, ஆனால் எங்கள் ஈசோ ஐயா மட்டும் வாய் திறந்து யாருக்கும் பெரிய அறிவுரைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. நமக்கு வந்து வாழ்க்கை எப்படி இருக்கணும், வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறதுக்கு ஐயாவுடைய தோற்றம் தான் நமக்கு தரக்கூடிய செய்தி. எப்பெல்லாம் வாழ்க்கையில கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற மாதிரி ஏதாவது சூழல்கள் வரும்போதும் நான் நினைச்சு பார்ப்பேன், ஈசோ ஐயா இந்த இடத்துல இருந்தா என்ன, எப்படி இதை எதிர்கொள்ளுவாங்க. ஐயாவுடைய அந்த அமைதியான அந்த புன்னகை மனக்கண்ணில் வரும். நான் அந்த வருத்தமான சூழலை ரொம்ப எளிதாக கடந்துருவேன். அதுதான் ஐயா நமக்கு தன்னுடைய வாழ்க்கை மூலமா, தன்னுடைய தோற்றம் மூலமா, எளிமைங்கிறது வெறும் தோற்றத்தினால வரதில்லை, தொடங்குவதால் வருவது. அப்படி எளிமையாக தன்னடக்கத்துடன் தன்னுடைய வாழ்க்கையை, தமிழ் வாழ்க்கையை, பெரு வாழ்க்கையை மிக அழகாக வாழ்ந்து காட்டியவர், எடுத்துக்காட்டாக நம் முன்னே விளங்கியவர் ஐயா அவர்களின் நினைவுகளை என்றென்றும் போற்றுவோம். நன்றி, வணக்கம். அடுத்து ஐயா எழுதிய பதிப்பியல் சிந்தனைகள் என்ற நூலை அருமை ஐயா வீரமணி அவர்கள் வெளியிடுவார் என்று வேண்டிக் கொண்டு முதல் பிரதி புலவர் தமிழன் ஐயா பெற்றுக்கொள்வார்கள். ரெடி ஐயா, இங்கே பாருங்க. இப்போ கொடுங்க. இப்போ அப்படியே நில்லுங்க. ஆளுக்கு ஒரு புக்கு இவ்வளோ முன்னூற்றி ஐயா. ரூபாய் இன்று 100 ரூபாய் குறைத்து 300 ரூபாய்க்கு இங்கே அரங்கில் கிடைக்கும்.
அடுத்து ஐடிஇசி ஜெர்மனியிலிருந்து தலைவர் சிவஜோதி வரதராஜா அவர்கள் இரங்கல் உரையை இங்கிருந்து அனுப்பியிருக்கிறார். அந்த உரையை அருமையா குருமூர்த்தி அவர்கள் வாசிப்பார். அவையில் உள்ள அறிஞர் பெருமக்களை வணங்குகிறேன். சிவஜோதி வரதராஜா, தலைவர், இன்டர்நேஷனல் தமிழ் எஜுகேஷனல் கல்ச்சரல் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன், ஜெர்மனியிலிருந்து அவர்கள் ஐயா இறந்து ஒரு வாரத்தில் இந்த இரங்கல் உரையை அனுப்பியிருந்தார்கள். அந்த செய்தியை கூட இந்த பத்திரிகையில் புத்தகத்திலும் அச்சிட்டுகிறேன். பேராசிரியர் முனைவர் ஈசு ஐயா அவர்கள் தமிழ் உள்ளளவும் வாழ்வார், தமிழாய் வாழ்வார். கலித்தொகையின் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்னும் காலத்தால் அழியாத இலக்கிய அடிகளுக்கு கண்ணெதிர் எடுத்துக்காட்டாய் நம்மிடையே வாழ்ந்த மாமனிதர் தான் பேராசிரியர் முனைவர் ஈசு ஐயா அவர்கள். சான்றோர்கள் போற்றும் சான்றோராய், ஆன்றறிந்து அடங்கிய கொள்கை சான்றோராய், அறிஞர்கள் போற்றும் அறிஞராய், பொருள் நெறிப்படி வாழ்ந்த மாமனிதராய், மாந்த நேயராய் நம்முன் வளம் வந்த பேராசிரியர் ஈசு ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்பதுதான் உண்மை. என்றாலும் கூட அதை நம்பவோ ஏற்கவோ இந்த பேதை மனம் மறுக்கிறது. அந்த செய்தி பொய்யாக இருந்துவிடக் கூடாதா என்று மனம் ஏங்கி தவிக்கிறது. பேராசிரியருக்கும் எனக்குமான தொடர்பு உறவு என்பது கால் நூற்றாண்டுக்கும் மேலானது. அதை இறைவன் அன்பன் உறவு என்பதா, ஆசான் மாணாக்கன் உறவு என்பதா, தந்தை மகன் உறவு என்பதா, அண்ணன் தம்பி உறவு என்பதா, உற்றுழி உதவும் ஆர்வியின் நண்பனுடனான உறவு என்பதா, இவற்றையெல்லாம் கடந்த ஒன்று என்பதா? என் தந்தையை இழந்த போது நான் அடைந்த அதே துன்பத்தை, துயரத்தை, கவலையை, வெறுமையை, ஆதரவற்ற நிலையில் கைவிடப்பட்ட கையர் நிலையை நான் இப்போது ஊறுகிறேன். ஆற்றுவாரின்றி தவிக்கிறேன், ஆதரவின்றி துடிக்கிறேன், செய்வது தெரியாது திகைக்கிறேன், திசை தெரியாது தத்தளிக்கிறேன். ஈழ நாட்டிலிருந்து மண்ணை விட்டு, வீட்டை விட்டு, சொந்தங்களை விட்டு, நிலபுலங்களை விட்டு, மக்களை விட்டு, வேரை விட்டு, விடுதை விட்டு, வேறு வழியின்றி புலம்பெயர்ந்து உலகெங்கும் வாழும் நூற்றுக்கணக்கான, நூறாயிரக்கணக்கான தமிழர்களின் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு தமிழ் மொழியையும், தமிழர் பண்பாட்டையும், தமிழ் மொழி இன உணர்வையும், தமிழர் வரலாற்றையும், உலகெங்கும் வாழும் நூறாயிரக்கணக்கான தமிழர்களின் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு தமிழ் மொழியையும், தமிழர் பண்பாட்டையும், தமிழ் மொழி இன உணர்வையும், தமிழர் வரலாற்றையும், கலையையும் கொண்டு செல்ல வேண்டும் என்னும் உயரிய நோக்கில் 2000 ஆண்டில் ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்டு முழுக்க சேவை உணர்வுடன் தொடங்கப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் அனைத்துலக தமிழ் கல்வி பண்பாடு அறிவியல் மேம்பாட்டு இணையம். 2000வது ஆண்டில் ஜெர்மனியில் இந்த அமைப்பை நாங்கள் தொடங்கும் போது எங்களுடன் ஒருவராய் எங்களின் உணர்வோடு ஒன்றி உடன் இருந்தவர் தான் எங்கள் ஐயா ஈசு ஐயா அவர்கள். பேராசிரியர் ச அகத்தியங்கனார், சேவை சண்முகனார், ராமர் இளங்கோ, ஓவியர் டிராஸ்டி மருது, இலங்கை பேராசிரியர் கா சிவத்தம்பி, சிங்கப்பூர் பேராசிரியர் சுப திண்ணப்பன் போன்றோருடன் பேராசிரியர் ஈசையா அவர்களும் 2000வது ஆண்டில் ஜெர்மனி வந்து 1 மாத காலம் தங்கியிருந்து உலகெங்கும் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு உரிய தமிழ் பாடத்திட்டத்தையும், பாடநூல்களையும், ஆசிரியர் கையேடு, மாணவர் கையேடு, பெற்றோர் கையேடு ஆகியவற்றையும் தயாரித்து உதவினார்கள். மீண்டும் 2017இல் காலத்துக்கு ஏற்பவும், அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்பவும் பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க முற்பட்ட போது அமைக்கப்பட்ட பாடத்திட்ட குழுவுக்கு தலைவராக இருக்க ஒப்புக்கொண்டு அந்த பணியை செவ்வனே செய்து வந்தார்கள். 2017, 2019, 2024 ஆகிய ஆண்டுகளில் பேராசிரியர் மருதுராரோடு ஜெர்மனிக்கு நேரில் வந்து தங்கியிருந்து பாடநூல் உருவாக்க பணியை நேர்த்தியாக செய்து தந்தார்கள். தொடர்ந்து அப்பணியில் ஈடுபட்டும் வந்தார்கள். அந்த பெருந்தகை இன்று இல்லை என்பது நினைக்கும் போது நெஞ்சம் வெடித்து விடும் போல்கிறது. அவர் எங்கள் குடும்பத்தின் உள்ளங்களில் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆய்வறிஞர் அருமையா வீரமணி அவர்கள் உரையாடல். ஒரு மதிப்புக்குரிய நண்பர்களே, தோழர்களே, பேராசிரியர் ஈசு மறைவை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த நினைவேந்தல் விழாவில் பேசுகிற ஒரு நல்வாய்ப்பினை வழங்கியமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியரிடத்தில் நீண்ட நெடுங்காலம் தொடர்பு கொண்டவர்களில்
இந்த அவையில் நான் தான் முதல்வனாக இருக்க முடியும். அவருக்கு 85 வயது, எனக்கு 81 வயது. குறிப்பாக அவருக்கு நான் மாணவனாக இருந்த பலருக்கு தெரியாது. மாணவன் என்றால் கல்லூரியிலோ பள்ளியிலோ அல்ல, தனிப்பட்ட தமிழ் கல்லூரியில் வித்துவான் படிக்கின்ற பொழுது கண்டி அலங்காரத்தை அவரிடத்தில் நான் பாடம் கேட்டேன். இது ஒரு பெரிய கதை. என்னுடைய 80ஆம் ஆண்டு விழா இங்கு நடந்த போது பேராசிரியர் இங்கு வந்து பேசினார். வினாக்களை தொடுத்து என்னை தொலைத்து எடுத்து விடுவார் என்று. பேராசிரியர் ஈசு அவர்களுடைய அறிவு ஆற்றல் வளர்ந்ததற்கு பெருங்காரணம் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பல சிறப்புகளை உத்திராடன் சொன்னார்கள், ஓடநாய் பழனி சொன்னார்கள், வாணி அறிவாளன் சொன்னார்கள். ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன். கார்ல் மார்க்ஸினுடைய ஒரு உலகளாவிய கொட்டேஷன், it is not that human consciousness that determines social existence, but on the contrary, social existence that determines human consciousness. இது உலகத்தை மாற்றிய ஒரு சிந்தனை. என்னவென்றால், மனித எண்ணத்தை மாற்றுவது, மனித எண்ணம் உலகத்தை மாற்றுவதல்ல, உலக சிந்தனை மாற்றுவதல்ல. உலக சிந்தனை, உலக வாழ்நிலை தான் மனித சிந்தனையை தோற்றுவிக்கிறது என்பதுதான். இது உதாரணம். இது மிகப்பெரிய ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு மேற்கோள். ஒரு குருவி இருக்கிறது பாருங்கள். குளிரிலும் வெயிலிலும் வாடுகின்ற பொழுது அதை தன்னை காத்து கொள்வதற்காக பக்கத்தில் இருக்கின்ற செடி கிளை இலையை கொண்டு வந்து மரத்திலே தன்னுடைய அலகுகளால் சொருகி ஒரு வீட்டை அமைத்து விடுகிறது. அந்த குருவி தன்னுடைய வீட்டை அமைப்பதற்கு என்ன காரணம்? சமுதாய வாழ்நிலை. குளிர் வெயிலில் இருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த குருவி, பகுத்தறிவு இல்லாத ஒரு குருவி, வாழ்நிலையை முதற்கொண்டு சிறகுகளையும் கிளைகளையும் குச்சிகளையும் இலைகளையும் கொண்டு கூடு கட்டி வருகிறது. ஒவ்வொரு சிந்தனையும் ஊற்றெடுப்பதற்கு சமுதாய வாழ்நிலை தான். பேராசிரியர் சுந்தரமூர்த்தி மிக சிறந்த அறிஞராக விளங்கியதற்கு காரணம் அவர் பெற்ற வித்வான் பட்டம் அல்ல, பிஏ பட்டம் அல்ல, எம்ஏ அல்ல, பிஹெச்டி அல்ல. அவர் ஒரு பெரிய புலவர் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர். அந்த ரூட்டை பார்க்கணும். பொருளாதாரத்தில் சொல்லுவார்கள், history without economics has no fruit, economics without history has no root. வரலாறு இல்லாத பொருளாதாரம் பாதையற்றது, பொருளாதாரம் இல்லாத வரலாறு பயனற்றது. அதை போன்று எதற்கும் ஒரு பாதை இருக்க வேண்டும். அந்த பாதை என்னவென்று சொன்னால், ஈசனுடைய குடும்பம் ஒரு நல்ல தமிழ் குடும்பம். அந்த குடும்பத்தில் அவர் பிறப்பதற்கு ஒரு 150 ஆண்டு காலத்திற்கு முன்பு நாடோடி பாடல்களை அவருடைய பாட்டனாருக்கு பாட்டனார் தொகுத்திருக்கிறார். 180 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லி கதை இப்போது வெளியிட்டு இருக்கிற அந்த நூலில் அந்த பதிப்பை பற்றி இருக்கிறது. பாருங்கள். நாடோடி பாடல்களை, நாடோடி இலக்கியங்களை, நாடோடி இலக்கியம், நாட்டுப்புற இயல், நாட்டுப்புற இலக்கியம், நாட்டுப்புற பாடல்கள் என்று சொல்லுவார்கள். இந்த நாட்டுப்புற பாடல்களை எல்லாம் மாலை என்றும் அம்மானை என்றும் கதை என்றும் சொல்லுவார்கள். அல்லி கதை, அல்லி அரசாணி மாலை, தேசிங்கராஜன் அம்மானை, இந்த கடைசியில் இருக்கின்ற இந்த பெயர்களை கொண்டு அந்த கதைகளுக்கு பெயர் வழங்குவார்கள். ஈசு அவருடைய குடும்பம், அவருடைய குடும்பத்தில் ஒரு நாடோடி இலக்கியத்தை படைத்திருக்கிறார்கள். அந்த படைப்பை இவர் பின்பு பதிப்பித்து இருக்கிற ஒரு சிறப்பு. ஈசு அவர்கள் கோவையில் படிக்கின்ற போது பாசு மணியம் என்ற மிக பெரும் புலவரிடத்தில் தமிழ் பயின்றார். பலருக்கு தெரியாது. தமிழகம் எத்தனையோ மரமேடிகளையும் திருவிக்காவையும் உணர்ந்த அளவிற்கு பேராசிரியர் காசு பிள்ளை தமிழ் உலகம் சரியாக அறியும். காசு பிள்ளை சட்டத்துறை பேராசிரியராக இருந்தவர், சட்டத்தில் பொற்பதக்கம் பெற்றவர். அது மட்டுமல்ல, ஷேக்ஸ்பியரை கரைத்து குடித்த ஒரு சிறந்த தமிழர். அவரை போன்று ஷேக்ஸ்பியரை கற்றவர் அவருடைய காலத்தில் தமிழரிடத்தில் யாரும் காண முடியாது. அது மட்டுமல்ல, பல்துறை புலமை பெற்றவர்.
எப்படி காசு பிள்ளையை இந்த தமிழகம் சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லையோ அதுபோன்று வாசு மணியம் என்ற ஒரு பெரும்புலவர், அவரிடத்தில் தமிழ் கற்றவர் தான் ஈசு அவர்கள். ஈசு அவர்கள் 1969 கோவையிலிருந்து சென்னைக்கு வருகிறார். 69 எனக்கும் அவருக்கும் நட்பு. ஆசிரியர் மாணவர் என்ற நிலைகளில் தாண்டி பட்டிமன்றத்தில் இருவரும் பங்கேற்று போராடி இருக்கிறோம், பல கூட்டங்களுக்கு சென்று இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நட்பு. சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்தபோது அவருடைய விதியை மாற்றிவிட்டது. இது ஒரு பெரிய சிறப்புக்குரிய ஒன்று. நம்முடைய உத்திராடம் சொன்னார் அல்லவா, பதிப்பு வரலாற்றை பற்றி எல்லாம் சொன்னார் அல்லவா, அதற்கு ஒரு பாதை இருக்கிறது. பேராசிரியர் ஈசு அவர்கள் பதிப்புத்துறையில் சிறப்பு பெற்றதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், முதலில் தமிழ் திருக்குறள் ஆராய்ச்சி துறையை சென்னை பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய போது 3 பணியமர்த்தப்பட்டார்கள். ஒருவர் பேராசிரியர் காதா திருநாவுக்கரசு, இன்னொருவர் பெரும்புலவர் மு. சண்முகம் பிள்ளை, இன்னொருவர் ஈசு. ஈசு அவர்கள் தமிழாசிரியர் பொறுப்பை விட்டுவிட்டு சென்னைக்கு வந்து இந்த பணியில் சேருகின்ற போது மூவா அவரை பணியில் அமர்த்த விரும்பவில்லை. அவரை நேரடியாக அழைத்து, நீ இந்த பணியை விட்டு வந்திருக்கிறாயப்பா, இதை விட 100 ரூபாய் குறைவாக இருக்கிறது, இந்த ஊதியம் ஏன்? அது மட்டுமல்ல, இந்த பணி நிரந்தர பணி என்று சொல்ல முடியாது, நிரந்தர பணியை விட்டு நீ வந்து விட்டாயே என்று யோசித்து, நீ நன்றாக யோசித்து பிறகு நீங்கள் அனுமதி பெற்று இங்கு சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஈசு அவர்கள் போய்விட்டார். மறுபடியும் ஒரு 2 வாரம் கழித்து, ஐயா நான் பணியில் சேரதான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். மூவா சொல்கிறார், இன்னொரு முறை யோசியுங்கள் என்று சொல்லுகிறார். திரும்ப செல்லுகிறார். 2வது முறை வருகிறார். இல்லையா, அந்த இழப்பு போனாலும் பரவாயில்லை, நான் இந்த பணியில் இருக்க விரும்புகிறேன். இதில் தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அவருடைய தமிழ் உணர்வு எவ்வளவு உறுதியானது. பொருள் ஆதாயத்தை இழந்து தமிழை படிக்க வேண்டும், திருக்குறள் ஆராய்ச்சி துறையில் இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். இந்த திருக்குறள் ஆராய்ச்சி துறையில் அவர் அமர்ந்த போதுதான் அவருக்கு 2 ஆளுமைகளுடைய ஒரு தாக்கம் கிடைத்தது. ஒருவர் பேராசிரியர் திருநாவுக்கரசு. பேராசிரியர் திருநாவுக்கரசு மேடையில் பேச சொன்னால் அவருடைய பேச்சை பார்த்து அவரை சிறந்த அறிஞர் என்று சொல்ல முடியாது. ஆனால் மிகச்சிறந்த அறிஞர். மாணவராக இருக்கின்ற போதே மூவா அவர்களால் நடமாடும் நூலகம் என்று சொல்லப்பட்டது. காதா திருநாவுக்கரசு அவரும் அப்படித்தான். அவர் பச்சைப்பன் கல்லூரியில் வந்து சேருகின்ற போது மூவா சொன்னார், நீ ஒரு பொருளாதாரம் படிக்கலாமே, வேறு துறை படிக்கலாமே, ஏன் எல்லோரும் தமிழ் என்று வருகிறீர்கள்? தேவையில்லை என்று பலர் அதை கிண்டல் செய்தார். என்ன தமிழ் படிக்கவர்கள் கூட இவர் கெடுத்து விடுகிறார் என்று. அப்படி அல்ல. மூவா நினைத்தது என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு துறையை மட்டும் கட்டி அழுகக்கூடாது. தமிழர்கள் பல்வேறு அறிவுத்துறையில் இயங்க வேண்டும். பல்வேறு அறிவுத்துறைகளில் கோலோச்சினால்தான் நாட்டை ஆள முடியும். அப்போது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார் மூவா. பச்சையப்பன் கல்லூரியில் இருந்து சில வேண்டுகோளை விடுத்து அரசுக்கு அனுப்பினால் அரசு அதிகாரிகள் அதை மறுத்து விடுகிறார்கள். அங்கு ஒரு தமிழ் படித்த அதிகாரியாக இருந்தால் அது நடந்துவிடும். அண்மையில் பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டில் இந்தி திணிப்பை பற்றி சொன்ன போது நவரத்னா என்ற நீதிபதி வேறு மாதிரியாக தீர்ப்பு சொன்ன போது உடனே அந்த மேடையில் இருந்த ஜி. மகாதேவன் அவர்கள் சொன்னார்கள், தமிழர்கள் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை எதிர்க்கிறார்கள் என்று. தமிழறிந்த ஒரு தமிழ் மகன் அந்த நீதிமன்றத்தில் இருந்த காரணத்தினால்தான் அங்கு இருக்கின்றவர்களுக்கு ஒரு சரியான உணர்வை ஏற்படுத்த முடிந்தது. இப்படி வெவ்வேறு துறைகளில் இருக்க வேண்டும். அதை முன்னிட்டு தான் மூவா அவர்கள் சொன்னார்கள். அப்போது காத்தாத்தி மிகச்சிறந்த அறிஞர், நடமாடு நூலகம். அவர் நிறைய படிப்பாளி. அவருடைய துறை வரலாற்று துறை, பொருளாதாரத்தில் எம்ஏ. இன்னும் பலருக்கு தெரியாது, அவர் ஐஏஎஸ் சென்றார். ஐஏஎஸ் சென்று எழுத்து தேர்வில் தேறிவிட்டு காட்சி தேர்வில் ஃபெயிலாகிவிட்டார். இல்லை என்றால் அவர் ஐஏஎஸ் ஆகத்தான் சென்றிருப்பார். அவ்வளவு சிறந்த அறிஞர். இந்த மூவரும் ஒரே அறையில் இருந்து இயங்கினார்கள். பக்கத்தில் இருந்தவர் மு. சண்முகம் பிள்ளை. மு. சண்முகம் பிள்ளை பழைய புலவர்களுக்கு இணையான ஒரு புலவர். அவர் பேராசிரியர் வையாபுரி பிள்ளையினுடைய மாணவர், சொல்ல தேவையில்லை. வையாபுரி பிள்ளையிடம் இருந்து பல்வேறு பதிப்பு துறை நுட்பங்களை நன்கு அறிந்து கொண்டார். அவர் எழுதிய திருக்குறள் ஆராய்ச்சி துறையில்
திருக்குறள் யாப்பமைதியும் பாட வேறுபாடும் என்ற ஒரு நூல் இருக்கிறது பாருங்கள். மிக மிக ஆழமான நூல். 10 ஆண்டுகள் பயின்றால் கூட அந்த நூலை புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு புலமை நிரம்பிய ஒரு நூல். அந்த நூலை அந்த திருக்குறள் ஆராய்ச்சித்துறை தான் வெளியிட்டது. பேராசிரியர் ஈசு அவர்களுக்கு இருக்கின்ற பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், பக்கத்தில் இருக்கின்ற காதா திருநாக்கரசு, இப்படி இருக்கின்ற மு சண்முகம் பிள்ளையில் இருந்த இந்த பழைய இலக்கியங்களை ஆராய்கின்ற போக்கு என்பது மு சண்முகம் பிள்ளை இடத்திலிருந்து பெற்றது. நவீன திறனாய்வு, நவீன ஆய்வு என்பது காதா திருநாவுக்கரசிடமிருந்து பெற்றது. அப்போது பேராசிரியர் சஞ்சீவி இருந்தார், மூவா இருந்தார், பல பேராசிரியர் பயின்று கொண்டு இருந்தாலும் அவருடைய வீட்டு சூழல், ஊர் சூழல், சென்னைக்கு வந்தபோது திருக்குறள் ஆராய்ச்சி துறையில் மு சண்முகம் பிள்ளையும் காதாத்தியும் இருந்து அவருடைய வளர்ச்சிக்கு மிக பெரிதும் துணை செய்தார். திருக்குறள் அணிநலம் என்ற ஒரு நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பல்கலைக்கழக வெளியிட்ட நூல்கள். சென்னை பவளக்கார தெருவில் அங்குதான் முதல் ஆசிரியர் நூற்பதிப்பு கழகம் என்ற ஒரு கழகம் தோன்றியது. சைவ சித்தாந்த நூற்பு கழகத்திற்கு முன்பு முதல் ஒரு நூல் பதிப்பகம் தோன்றியது என்று சொன்னால் அது ஆசிரியர் நூற்பதிப்பு கழகம் தான். அந்த ஆசிரியர் நூற்பதிப்பு கழகத்தில் இருந்து ஒரு 200 அடி தள்ளி சென்றால் ஏஆர்சி மகளிர் பள்ளி என்று ஒரு பள்ளி இருக்கும். அந்த பள்ளியில் மாலை நேரத்தில் சிறுவை மோகன சுந்தரன் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த மிகச்சிறந்த பேராசிரியர் எல்லாம் அழைத்து மாலை நேர கல்லூரி அமைத்தார். அந்த கல்லூரியில் வந்து நடத்தியவர்கள் பேராசிரியர் சஞ்சீவி, பேராசிரியர் மே சுந்தரம், இலக்கண செல்வர் பழனி பாலசுந்தரனார், இலக்கண கடல் மீ பொன் ராமநாதன் செட்டியார், புலவர் காசி தனக்கோடி, எல்லாம் இலக்கணத்தில் சிறந்த மிக பெரும் புலவர்கள். இந்த புலவர்கள் அந்த கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த கல்லூரியில் இளைஞராக ஈசு அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு, உலகநாய் பழனி சொன்னியது போன்றும் வாணி அறிவான் சொல்லியது போன்று எப்போதும் இன்முகத்தோடே இருப்பார். எப்போதும் சிரித்த முகம். நீங்கள் கடுமையாக பேசினால் கூட அவர் சிரித்த முகத்தோடு தான் பதில் சொல்வார். அந்த கடுமையை கூட ஒரு சிரிப்பால் தான் ஏற்றுக்கொள்ள சொல்வார். ஸ்மைல் ஈஸியா, ஹார்ட் ஆஃப் மியூசிக் என்றான் ஒரு அறிஞன். சிரிப்பு இதயத்தின் இசை. There is nothing stronger in this world than gentleness. ஜென்டில்னஸை விட மிக உயர்ந்தது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த ஜென்டில்னஸ்க்கு பெயர் போனவர் தான் ஈசு அவர்கள். எப்போதும் இன்முகத்தோடு அகத்தான் அமர்ந்து இனிதி நோக்கி இன் சொலனிதே அறம். அதுதான் ஈசு. எதை சிரிப்பதல்ல, அகத்தான் அமர்ந்து உள்ளத்தால் அடங்கி இன்முகம் காட்டி இன் சொல்லை பேசுதல். அப்படி பேசுகின்ற ஒரு இனிய மனிதராகத்தான் ஈசு அவர்கள் இருந்தார்கள். ஈசு அவர்கள் அப்போது குரோம்பேட்டையில் இருந்து ரயிலில் வந்து பீச் ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து கால்நடையாக மண்ணடிக்கு வருவார்கள். மண்ணடிக்கு வருகின்ற போது மரமிலி அடிகள் நூலகத்தில் ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் படித்து விட்டு பிறகு கல்லூரிக்கு வந்து பாடம் சொல்லுவார்கள். கல்லூரிக்கு வந்து பாடம் சொல்லுகின்ற போது 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை 1.5 மணி நேரம் கல்லூரி. இந்த 1.5 மணி நேரம் எந்த ஊதியமும் கிடையாது. ஒரே ஒரு சுக்கு காப்பி தான் கொடுப்பார்கள் அவருக்கு. அந்த சுக்கு காப்பியை குடித்து விட்டு மறுபடியும் செல்லுவார்கள். இப்படி கிட்டத்தட்ட 8-10 ஆண்டுகள் அங்கு பணியாற்றினார். அவருடைய புலமை தெரிப்பு சிறந்ததற்கு காரணம் திருவள்ளுவர் தமிழ் கல்லூரி. ஏன் என்று சொன்னால் அந்த கல்லூரியில் தான் சென்னை தமிழ் கல்லூரி என்று நடத்துகின்ற ராமசுப்பிரமணியம் வந்து பாடம் நடத்தினார். அந்த ராமசுப்பிரமணியம் பெரிய இலக்கணை. தொல்காப்பிய படலம், தொல்காப்பிய அதிகாரம் இல்லை, தொல்காப்பிய படலம் என்று ஒரு நூலை கலைஞரை வைத்து அவர் வெளியிட்டார். தொல்காப்பியத்தை தேர்ந்து தெளிந்த ஒரு பெரும் புலவர். அவர் ஒரு முறை சொன்னார், எனக்கு தொல்காப்பியத்தில் ஏதாவது ஐயம் ஏற்பட்டால் நான் கேட்கின்ற ஒரே ஒரு அறிஞர் மீ பொன் ராமநாதன் செட்டியார், என்னுடைய ஆசிரியர், தியாகராயர் கல்லூரியில் இருந்தவர்.
அவர் மதுரையில் பண்டித பட்டம் பெற்று தோடா வாங்கியவர். நாராயண ஐயங்காரால் மிக பெரிதும் பாராட்டப்பட்ட ஒரு பேரறிஞர். அவர்கள் எல்லாம் அந்த கல்லூரியில் வந்து பாராட்டினார். இவர்களுடைய நட்பு கிடைத்து அவர்களிடத்து பல ஐயங்களை கேட்டு 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 தெளிய தன்னுடைய அறிவு வளர்த்துனார். பரிமேலழகர் ஒரு இடத்தில் சொல்லுவார், கற்றல் என்பது என்ன என்று சொன்னால் விபரீத ஐயங்கள் நீங்கி கற்று முற்றிய வல்லாரிடத்து பலகாலம் பயின்று பயிரல். ஐயன் சாதாரணமாக தோன்றாது. குற்றியோ மகனோ, இது கொம்போ மனிதனோ என்று ஐயுறுகின்ற நிலையில் இதுதான் விபரீத ஐயம். இந்த விபரீதம் ஐயங்கள் நீங்க சாதாரண கற்றவன் அல்ல, கற்று முற்றிய வல்லாரிடத்து ஒரு கால் அல்ல பலகால் பயின்று அல்ல பலகாலம் பயின்று பயிலல். அப்படி பயின்றால்தான் புலமை கெட்டி பெறும். இவருடைய புலமை கெட்டி பெற்றதற்கு திருவள்ளுவர் தமிழ் கல்லூரி தான் நாற்றங்கால். இன்னொன்று, அப்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் மேன் ஸ்ட்ரீட் லைப்ரரி ஒன்று இருந்தது. பூ சுப்பிரமணியம், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, பூ சுப்பிரமணியம் தெரியுங்களா? அவரும் மிகச்சிறந்த பெரும்புலவர். ஆனால் அவர் கொஞ்சம் விகடமான மனிதர். அவருடைய வீட்டில் தான் சென்னையில் வந்து தங்கிய போது ஈசு அவர்களுக்கு உணவு எல்லாம், அந்த அம்மா ரொம்ப தங்கமானவங்க, பூ சுப்பிரமணியத்தினுடைய துணைவியர். காலை சிற்றுண்டில் இருந்து பகல் உணவு இரவு உணவு எல்லாமே அந்த அம்மா தான் வழங்குவாங்க. அவங்க தாயை போல அணைத்தாங்க. இவர் பூ சுப்பிரமணியம் இருக்கா இல்ல, ஒரு குறும்பு. இவர் திருவள்ளுவர் தமிழ் கல்லூரியில் வகுப்பு நடக்கிற போது மாணவர்கள் மாதிரி இவர் வந்து ஐயம் கேட்பார். பக்கத்தில் உட்காந்துங்கினேன், நாங்களே கேட்க முடியாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்போம். அது இல்லை, அவர் சிக்கலை ஆழ்த்துறதுக்காக நான் அவருடைய 70 ஆண்டு மணிவிழா மலரில் நான் எழுதிக்கிறேன், அந்த கட்டுரையில் எழுதிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். நூலறி புலவர் தான் நான் ஈசுக்கு கொடுத்தது. இது ஒன்று சொல்லணும், சிவத்தம்பி அவர்கள் சென்னை ஒரு முறை சொன்னார், நான் சென்னைக்கு வந்தபோது பழைய நூல்களை கேட்க வேண்டும் என்றால் இருவரிடம் கேட்பேன். ஒருவர் சுந்தரமூர்த்தி, இன்னொருவர் வீரமணி. ஆனால் சுந்தரமூர்த்தி காசு சிவத்தம்பி உயிரோடு இருக்கும் வரை சுந்தரமூர்த்தியுடைய மாணவர் நான் என்று அவருக்கு தெரியவே தெரியாது. இதே போன்று ஒன்று நடந்தது. வாசே குழந்தசாமி இறக்கின்ற தருவாயில் இருக்கின்ற போது பலரை பார்க்க விரும்பினார். கடைசியில் சொல்லிய இருவர், ஒருவர் சுந்தரமூர்த்தி, ஒன்று நான். சுந்தரமூர்த்தி பார்த்து விட்டார், நான் வெளியூரில் இருந்தால் பார்க்க முடியாமல் போய்விட்டது. இது ஒன்று இருக்கட்டும். இவருக்கு இந்த அறிவு முற்றிய காரணம் இந்த திருவள்ளுவர் தமிழ் கல்லூரி. இந்த பூ சுப்பிரமணியம் இருக்காரவா, அடிக்கடி வினாவாய் தொடுப்பார். சில நேரங்களில் ஈசு அவர்கள், நான் இப்போது எனக்கு தெளிவாக தெரியவில்லை என்று ஒத்துக்கொண்டு இதை நாளைக்கு சொல்லுகிறேன். இப்படி அடிபட்டு படிப்படியாக வருதான படிப்பறிவு. அனுபவம் அப்படித்தானே. பட்டறிவு என்பது படப்பட அறிவு தான் பட்டறிவு. இந்த திருவள்ளுவர் தமிழ் கல்லூரி எதிரும் புதிருமாக, புலமைக்கு எதிரும் புதிருமாக இருந்து அவரை வளர்த்தெடுத்ததில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றியது என்று சொன்னால் அது மிக மிக சிறப்புக்குரிய தமிழ் கல்லூரி தான். அந்த கல்லூரியில் அவர் பயின்றதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒருவராக விளங்கினார். அப்படிப்பட்ட பேராசிரியருக்கு நண்பர் இளவரசு அமிழ்தன் வந்து பாராட்டி எடுத்து நினைவேந்தல் எடுத்து இருப்பது என்பது மிக மிக முக்கியமான காரணம். இவ்வளவு பெரியவர்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது, கடமை நமக்கு இருக்கிறது. எவ்வளவுதான் மிகச்சிறந்த மேதையாக இருந்தாலும் ஒரு அமைப்புகள், ஒரு அரசு, சில அமைப்புகள், சில மனிதர்கள் அங்கீகரிக்க வேண்டும். லார்ட் டென்னிசன் உலகத்தில் தலை சிறந்த கவிஞனாக இருந்தான். உலகத்திலேயே முதலில் அவனுக்குத்தான் இங்கிலாந்து அரசு முதலில் போயட் லாரட் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். பிறகு உலகம் முழுவதும் அதை பின்பற்றினார்கள். இது எதற்கு என்று சொன்னால் சிறந்த சிந்தனையாளர்களை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் ஒரு தவமாக மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் புதிய புதிய சிந்தனையாளர்கள் பிறப்பார்கள். பிறப்பதற்கு ஒரு பெரும் காரணமாக இருக்கும். இளவரசு அமிழ்தன் அவர்கள் இதை தொடர்ந்து செய்கிறார். மிகச்சிறந்த ஒரு அரிய பணி. சிலம்பொலி செல்லப்பனை அப்படி தூக்கி நிறுத்தினார்கள், தமிழகத்திற்கு காட்டினார்கள். அப்படி ஈசு அவர்களையும் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். மிகப்பெரிய சிறப்பு. சமய குறவர்களில்
சுந்தரமூர்த்தி நாயனார் ஒன்று இருப்பதை போன்று நம் காலத்தில் ஒரு தமிழ் விரகராக சுந்தரமூர்த்தி அவர்கள் இருந்தார்கள். அவருடைய நினைவை போற்றுகின்ற இந்த நினைவில் எனக்கும் வாய்ப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இத்துடன் விடைபெறுகிறேன். அருமை பெரியவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல வேளையில் வணங்கி மகிழ்கிறேன். ஐயாவினுடைய இறப்பு அமிர்தத்தமிழ் ஆய்வரங்கத்திற்கு பேரிழப்பு என்று சொல்லுவதில் நானும் அருமை ஐயா இளவரசு அமிழ்தனும் பெரிதும் வருந்துகிறோம். பல ஆண்டு காலம் எனக்கு தொடர்பு, ஐயாவோடு தொடர்பு இல்லை என்றாலும் ஐயா இளவரசு அமிழ்தனுடைய துணையோடு ஒரு 5-6 ஆண்டு காலம் ஐயாவோடு பழகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஐயாவை பற்றி இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே அவங்களாம் சொன்னது போல சிலம்புலே ஒரு வரி வரும், இமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் அறிய தமிழ் முழுது அறிந்த தன்மையன் என்று ஒரு வரி வரும். அதுபோல் அந்த வரி அருமை ஐயா ஈசு அவர்களுக்குத்தான் பொருந்தும். அப்படிப்பட்ட நிலையில் எந்த ஐயம் கேட்டாலும் ஒரு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் உடனடியாக சொல்லக்கூடிய பேரறிஞர் ஐயா அவர்கள். அவர்களோடு பழகுவதே ஒரு மிகப்பெரிய இன்பம், அப்படிதான் சொல்லணும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினாலும் அவ்வளோ இன்பமாக இருக்கும், அவ்வளவு மென்மையாக பேசுவார்கள், அவ்வளவு இனிமையாக பேசுவார்கள். அந்த அரை மணி நேரத்தில் அவ்வளவு செய்திகள் அவங்கள்ட்டேருந்து வந்துடும். அவ்வளோ செய்திகளையும் நம்ம கேட்டுட்டு வர முடியும். அத்தனையும் புதுமையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரை இழந்து விட்டோம். எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, அவங்க சிலப்பதிகாரம் உரையையும் கேட்டார்கள். சிலப்பதிகார உரையை கேட்டு நிறைவு விழா ஐயா பண்ணுகின்ற பொழுது, இளவரசு அமிழ்தன் பண்ணுகின்ற பொழுது சிலப்பதிகார பேரொளி என்ற இந்த பட்டத்தை ஐயா வழங்கினார். அது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஐயாவிட்ட இருந்து அதை பெற்றதிலே எனக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம். சிலப்பதிகார உரை எழுதினதை பற்றி அதை பற்றி சிறப்பாக அந்த கூட்டத்திலே அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மிக எளிமையாக அழகாக இந்த உரையை அமைத்திருக்கிறார் என்ற சொல் அவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற பொழுது பேரானந்தமாக இருந்தது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பேரறிஞரை நாம் இழந்திருக்கிறோம் என்று எண்ணுகின்ற பொழுது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து நான் வீட்டில் இருக்கின்ற பொழுது ஒரு தொடர்ந்து வாரத்திற்கு ஒரு முறை அல்ல, ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஓரளவுக்கு பரவாயில்லையா, ஓய்வு எடுத்துக்குங்க, பேச போகாதீங்க, எங்கேயும் பேசாமல் வீட்டில் இருங்க, பேச போகாதீங்க. உடனே இளவரசு அமிழ்தனுக்கு ஒரு கட்டளைன்ட்டுருவார், தமிழமுதனுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க, அவர் அமைதியாக உட்கார வைங்க, கொஞ்ச நாளைக்கு அவர் ஒரு 6 மாதம் ஓய்வு எடுத்துக்கிட்டோம், இப்படியெல்லாம் கட்டளை ஏற்றிருப்பார். நாள்தோறும் இளவரசு அமிழ்தனை பேசி கொண்டிருப்பார். நாள்தோறும் தமிழமுதனை கேட்டுக்கொண்டிருப்பார். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார் இன்னைக்குன்னு உடனே அவர் ஃபோன் பண்ணி சொல்வார், ஐயா கேட்டார் உங்களை எப்படி இருக்கீங்கன்னு. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் அவரோடு கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கிறோம் என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. அவதோடு மட்டும் இல்லாமல் இளவரசு அமிழ்தன் இருக்கிறாருங்களா, ஒரு 3 பேருக்கு அவர் மகன், அப்படி சொல்லணும். 3 பேருக்கு அவர் மகன். சிலம்பொலி ஐயாவுக்கு செல்லப்பிள்ளை, இளவரசு அமிழ்தன் சிலம்பொலி ஐயாவுக்கு ஒரு அருமையான பிள்ளை. அவர் அவங்க பிள்ளையை எப்படி நினைக்கிறாங்களோ இல்லையோ, நான் பார்த்துருக்கிறேன். தொடர்ந்து இவரோட பழகும்போது ஐயா எப்படி பழகினாங்கன்னு தெரியும். அதை மாதிரி ஈசு ஐயாவுக்கு இவர் தான் பிள்ளை. இங்கே போய் அவருடைய வீட்டை சுத்தம் பண்ணி எல்லாம் சீர் செஞ்சு கொடுக்குற வரைக்கும் அவர் கூடயே இருப்பார். கூடயே இருந்து அவருக்கு என்னென்ன தேவையோ அந்த உணவையும் செய்து கொடுத்துட்டு வந்தார். அப்படிப்பட்டு
அருமையான ஒரு நிலை இவங்க 2 பேருக்கும் ஒரு தொடர்பு. நாள்தோறும் பேசுவார். நாள்தோறும் இளவரசர் அமிர்தன்ட்ட பேசாமல் இருக்க மாட்டார். இன்னொருவர் ஐயா இளங்குமரனார். இந்த 3 பேரையும் இவரை தூக்கி தாங்கினது அற்புதமான ஒரு சிறப்பு. யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு ஐயா இளவரசர் அமிர்தன் கிடைத்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. இப்படிப்பட்ட பேரறிஞர்கள் அவருக்கு ஒரு தந்தை போல் இருந்து அவரை வழிநடத்தியிருக்கிறார்கள். அதோடு நானும் கொஞ்சம் ஒட்டியிருக்கிறேன். பூவுக்கு நார் போல நானும் ஒட்டிக்கிட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். இன்னும் ஐயா இருந்திருந்தாங்கன்னா இந்த அமைப்பை இன்னும் சிறப்பாக கொண்டு சென்றிருப்பார்கள். அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்று வருத்தத்தோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல். அன்பு நெஞ்சங்களே, கடந்த ஒரு 36 ஆண்டு கால தமிழ் இலக்கிய பணியிலே ஒரு கவிஞனாக தோன்றி மாபெரும் தமிழ் இமயங்களை எல்லாம் நட்புடன் அன்புடன் ஒரு உறவாக கொண்டு திகழ்ந்த அடியனுக்கு ஒரு சான்று உண்டு. எங்கள் ஆய்வரங்க அறிவுரைஞர் குழு என்ற ஒரு குழு அமைத்திருக்கிறோம். அந்த குழுவிலே 2008 தொடங்கப்பட்டது இந்த ஆய்வரங்கம். அதற்கு முன்னால் தமிழ் எழுத்தாளர் கழகத்திலே நான் இணைச் செயலாளராக ஐயா கவிக்கொண்டலுடன் துணையாக இருந்த இணைச் செயலாளராக இருந்தேன். அந்த காலம் தொட்டு எனக்கு சிலம்பொலியாரையும் இளங்குமனாரையும் ஐயா ஈசையோர்களும் தெரியும். எங்கள் எழுத்தாளர் கழகத்திற்கு விழாவிற்கெல்லாம் அழைத்து வந்துள்ளேன். சற்றே இடைவெளிதான் விழாவிற்கு அழைத்து வருகின்ற ஒரு பணி. 2008ஆம் ஆண்டு தொடக்கத்திலே எங்கள் தந்தையாருக்கு மிக நெருக்கமாக இருந்த பேராசிரியர் அன்பழகனார் நிதித்துறை அமைச்சராக இருந்தார் தமிழகத்தில். அவர் அழைக்கும் போதெல்லாம் நான் வெளியிடுகின்ற நூல்களை வெளியிட்டு என்னை பாராட்டி எங்கள் தந்தையாரை பற்றியெல்லாம் பேசி அவருக்கு செய்த உதவிகளை எங்கள் தந்தையார் பேராசிரியருடன் இருந்த நாட்களை எல்லாம் பலரிடம் பகிர்ந்து பேசி உடன் இருந்து பார்த்த ஜெகத்ரட்சகன் ஆரம்பி போன்றவர்களெல்லாம் திகைக்கும் அளவிற்கு பேசுவார் மேடையில். இதெல்லாம் கண்டு களிப்புற்ற ஈசோ ஐயா ஆகட்டும், அந்த தொடக்க விழாவிலே இது பேராசிரியர் தொடக்கப்பட்ட பதாகை அவர் தொட்டு தொடங்கி வைத்தது. எங்கள் ஆய்வகத்திலே இருக்கிற அறிவுரை குழு அத்தனை பேரும் 95 வயது கடந்துதான் இருந்துள்ளார்கள் என்பதை ஒரு சான்றாக கொள்கிறேன். இது நடந்த உண்மை. ஏனென்றால் தொடக்கி வைத்த பேராசிரியரும் 97 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். அரசியலை கடந்து அவர் அறிந்த தமிழானது மிகப்பெரியது. அவர் எழுதிய நூல்களானாலும் சரி, எதுவானாலும் சரி. அப்படி சிலம்பொலி செல்ல போனாரால் ஐயா சொன்னது போல பல நிகழ்ச்சி வரப்பட்டு அந்த நிகழ்ச்சியிலே சென்னையில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அறிஞர்களெல்லாம் வந்திருந்த பொழுதும் இத்தனை ஆண்டு காலம் நான் கடந்து வந்த அறிஞர்களெல்லாம் மிக நெருக்கமாக அணுக்கமாக பேராசிரியருடைய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு நாம் மீண்டும் அந்த ஆய்வரங்கத்திலே தாங்கள் எல்லாம் நான் போய் கேட்கும் பொழுது அறிவுரை குழுவிலே ஐயாவெல்லாம் சேர்த்து சொல்லும் பொழுது ஈஸ்வரியா மிக பெரிய மனதத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு ஐயாவை 97ஆம் ஆண்டிலிருந்து தெரியும். ஒரு தலைமுறை அறிவேன். அவரே என்னை பற்றி பல இடங்களை சொல்வார். என் தந்தையார் அவர் கண்டதில்லை. பேராசிரியரும் மற்றவர்களும் பல நூல்கள் வெளியீட்டு விழாவில் தந்தையார் சொல்ல வைத்துக்கொண்டு காஞ்சியம்மனுடைய மகனவர் என்று மற்றவரிடம் சொல்வார். அப்படி ஒரு பேர். உண்மையிலேயே பேரறிஞர்கள் ஐயா வீரமணியா சொன்னது போல அவரது வாழ்க்கையை அவர் தொடங்கிய 1969 முதல் சொன்னார். நான் பிறந்தது 62 தான். அந்த 61 முதல் அவர் 2000 வரையிலும் சென்னை பல்கலைக்கழகம் எழுந்து 2001 முதல் 2005 வரை தஞ்சை பல்கலைக்கழக துணைவராக இருந்து ஒவ்வொரு நிலைக்கட்டத்தையும் ஐயா வீரமணி அறிவார். இந்த தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேராசிரியர்களையும் அறிஞர்களையும் ஒவ்வொருமே அணுவாக அறிந்தவர் ஈஸ்வரி அவர்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பேரறிஞர்களை இறக்கும் பொழுதெல்லாம் ஒரு 10 நாட்கள் மிகவும் இடிந்து போயிருப்பேன். ஈஸ்வரியா இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் சத்தியமாக இருப்பார் என்றே நான் எண்ணியிருந்தேன். ஒவ்வொரு முறையும் நான் ஆஸ்திரேலியா செல்லும் பொழுது
மிக திடமாக சொல்லி நானும் மனைவி பேசிக்கொள்வோம். ஒரு இதுவும் இல்லை, ஐயா கிட்ட பேசிட்டு தான் போவேன், அவரோட கேட்காம போவதில்லை. நீ போயிட்டு ஒன்று போயிட்டு வாங்க, தினம் ஏன் அதுவும் அனுதினமும் பேசுவார். அவர் என்னோடு செல்பேசியில் எப்படி பேச வேண்டும் தெரியும். தொலைதூரம் போனால் வாட்ஸ்அப்பில் பேசுவார். இப்படியெல்லாம் அறிந்திருந்தவர். அவர் நேரம் கேட்பார், என்ன அங்கே வேலை எதாவது செய்கிறீங்கன்னு கேட்பார். குளிர்காலங்களே காலையிலெல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும், உடைகளை நன்கு அடிக்கலாம், இப்படியெல்லாம் ஒவ்வொரு பேருக்கெல்லாம் எனக்கு நிறைய சொல்லிவிட்டு இருப்பார். இந்த முறை அவர் மிக வேதனையான ஒரு நிலை. இன்னொரு 10 ஆண்டு காலம் இருக்க வேண்டிய மாமனிதர். எங்களோட பல பயணங்கள் வந்துள்ளார். எங்கள் இலக்கிய பயணங்கள் ஒரு 6-7 முறை வெளி மாநிலங்களுக்கு, சித்தன்னவாசல் உலா, புதுகை உலா, தஞ்சை உலா, கொல்லிமலை உலா என்று பல உலாக்கள் 4-5 நாட்கள் நூலிருப்பார். அவங்க குடும்பத்திலும் நான் அழைத்து சென்றால் யாருமே அமிழ்த மாமியாருக்கும் இளவரசம் என்று சொன்னால் தடையே சொல்ல மாட்டார்கள். சிலம்பொலி செல்லப்பனார் எங்கள் வாகனத்திலே முதலில் அமர்ந்து கொள்வார். இதை நான் சொல்லியே ஆக வேண்டும். அத்தனை பேருமே 90 வயது கடந்திருந்தாலும் அதில் கடைசியில் இருப்பார் ஐயா தான். ஆனால் இறுக்கமாக இருக்கும் ஈஸ்வரையா தான். சிலம்பொலியாவுக்கு கொஞ்சம் மூச்சு பிரச்சனை, அவருக்கு உடல்நிலை எப்பயுமே சரியாக இருக்காது. அவருக்காக தனியாக ஒரு மின்விசிறி கைவிசிறி வச்சுருப்பேன். அதை அவரிடம் வைத்துக்கொண்டு நான் அதிக அமர்த்துக்கொண்டு அவரிடம் ஒரு ஒலிபெருக்கி தந்து ஏதாவது பேசணும், சில இலக்கியங்களை பேசிக்கொண்டு பயணம் செய்வோம். அந்த காலகட்டங்களில் நான் அவரை மிகவும் அதிகமாக சிரத்தையோடு கவனித்துக் கொள்வதை கண்டு ஈஸ்வரியாவோ இளங்கோவனாரோ சற்றும் ஒன்றும் பேச மாட்டார், கண்டு கொள்ள மாட்டார். இரவு 9-8 மணிக்கெல்லாம் 2 இட்லியும் ஒரு இந்த பழம் கொடுத்தாக வேண்டும். ஆனால் அதை நான் அவர் இல்லை என்றால் வாகனத்தை எடுத்துக்கொண்டு தொலை தூரம் சென்று வாங்கிட்டு தருகிறார். பப்பாளி பழம், பப்பாளி இல்லை என்றால் இரவு தூங்க மாட்டார் சிலம்பொலியா. இதை கண்டு அவருக்கு மட்டும் சிறப்பாக செய்கிறேன் என்பதை யாருமே காழ்ப்புணர்ச்சியோடு கேட்டதும் இல்லை, சொல்லியதில்லை. அது மிக பெருந்தன்மையோடு ஐயாவெல்லாம் சொன்னது போல அந்த பொன் சிரிப்பு மிக குறைவாகத்தான் இருக்கும். எதற்கும் ஒரே பேச்சு தான். பல செய்திகள் உண்டு. நான் பேச வேண்டும் என்றால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேச வேண்டும். மரியாதைக்கு பெரியவங்களெல்லாம் மிக அழகாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் சொன்னார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு. நான் காலம் தாழ்ந்து நான் என் பிஹெச்டி பட்டம் பெற்றேன். இந்த முனைவர் பட்டம் பெறுகையிலே எனக்கு வைவா நடந்தது. இந்த வைவாவின் பொழுது அதுக்கு முன்னமே நான் திருக்குறளை பற்றி குரல் வழி கவிதைகள் நூல் எழுதியிருந்தேன். அந்த 2000 எழுதியிருந்த நூலை ஐயாவுடைய முன்னிலையில் இருந்தது. இந்த வைவாவை 4 பேராசிரியர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அமர்ந்தார்கள். நான் என்னுடைய நூல்களை எல்லாம் கையில் வைத்து கொண்டு சென்றேன். அப்பொழுது அவர்கள் கேட்டார், என்ன நூல்கள்? நான் எழுதிய நூல்கள் சொன்னேன், நான் கவிஞர் என்று சொன்னேன். அப்படி பிரட்டி பார்த்துவிட்டு அதில் சுந்தரமூர்த்தி பேர் இருந்தது. இவர் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டார்கள். நான் உடனே சரி வைவால் நான் பாஸ் பண்ணிடலாம், புரிஞ்சு போச்சு எனக்கு. அவங்க சொன்னாங்க எப்படி தெரியும்னா, சொன்ன உடனே என்னுடைய பழக்கத்தை என்னுடைய வழக்கமாக கவிக்கூட்டத்தை தொடங்கி அதை துணை ஆசிரியர் சொல்லி இப்படிலாம் எல்லா கதையும் சொன்னேன். அவங்க சரி கிளம்புங்க சொல்லிட்டாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. வெளியே கூட்டம் ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சுட்டாங்க. எனக்கு இவெல்லாம் நான் நிறைய மார்க்கோட அழகாக பாஸ் பண்ணேன். நான் சுந்தரமூர்த்தியோட பேர் தாங்க. ஏன்னா இவர் தஞ்சை பல்கலைக்கழக துணைவேந்தர். அங்கே நான் சிதம்பரத்தில் அண்ணாமலையில் எனக்கு நடக்கிற வைவாவில் நடந்து போச்சு. நான் என் சகோதரி சொன்னது போல் அவர் பேரை சொன்னாலே, ஏனென்றால் அவருக்கு பிடிக்காது என்ற எந்த பாகுபாடுமே யாருமே கிடையாது. இன்றைக்கி வந்துள்ள அத்தனை பேருமே அவரை அறிந்தவர்கள் தான். இந்த முறை நான் ஆஸ்திரேலியா சென்று விட்டு 8 நாள் தான் இருக்கின்றன. வெறும் வாட்ஸ்அப்பில் அறிந்த செய்தி தான், தொலைபேசி அழைப்பு தான். யாருக்குமே பதிவு செய்தோ கடிதம் அழைக்கவே இல்லை. பல செய்திகள் ஐயா பற்றி. அவருக்கு மிகவும் பிடித்த அரங்கம் இந்த அரங்கம் தான். ஏனென்றால் அவர் வீட்டுக்கு மிக அருகாமை. இந்த அரங்கத்தின் பழக்கமும் எனக்கு ஏற்படுத்தி வருது ஐயா தான். இங்கே செய்யுங்க, நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வசதியாக அவங்களுக்கு கிட்டேருந்து வரதுக்குங்க. மற்றபடி எந்த கூட்டமானாலும் சரி. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பெரிய அறிஞருடைய ஒரு பெயர் நான் ஆயிடுச்சு வந்தேன். திருக்குறளுக்காக 133 ஏக்கர் இலவசமாக அரசாங்கத்துக்கு வழங்கியவர் முதலாளித்தில். அவருடைய பேரன் ஒருத்தர் வந்திருந்தார். அவரோட காட்சி நாங்கள்லாம் பண்ணியிருந்தோம். அப்போது அவரை அழைக்கணும்னா அவருக்கு ஒரு 45 வயசு தான் இருக்கும். நான் அழைத்த அழைப்பிற்காக 3 மணி நேரம் இன்றைக்கி பெரிய நெருக்கடியான சாலை நெருக்கடி எல்லாம் இருந்தது. இருந்தாலும் அந்த எல்லாவற்றையும் கடந்து சேர்ந்தார். வரும்போது 1 மணி, காலை 10 மணிக்கு வர வேண்டிய 1 மணிக்கு 3 மணி நேரம் தாமதம் வந்திருந்தார். ஆனால் என்னுடைய ஒரு வேண்டுகோளுக்காக அந்த 2008 தொடங்கப்பட்ட ஆய்வரங்கத்தின் தொடக்க நாளிலிருந்து அவர் இறுதி காலம் வரையிலும் என்னோடு நாள்தோறும் பேசாத இல்லவே இல்லை. அவர் அறிந்தவர்கள் வாழ்க்கையே எல்லாம் இருக்கலாம். அன்றந்த செய்திகள் எனக்கு அவர் காட்டிய வழியில் தான் நான் நடந்தேன். அவர் என்ன சொன்னாலும் பல பேருடைய எந்த விருதுகள் கேட்டாலும் நான் யாரை அழைக்க வேண்டும், வாணியம்மா சொன்னது போல அவங்களுடைய திருக்குறள் ஆய்வரங்கத்தில் கூட அந்த விழாவில் நானும் வந்திருந்தேன்.
நான் அங்கே போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்ல மாட்டார். ஐயா காலையில் 7 மணிக்கு பேசுவார் வாக்கிங் போகும்போது. அவர் நீங்கள் வாங்கன்னு சொல்ல மாட்டார். இன்றைக்கி 11 மணிக்கு நான் சென்னை பல்கலையில் பேச கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான். நான் என்னோட நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு என்னோடய பணிகள்லாம் ஒதுக்கிட்டு வருவேன். செல்பேசி அணைச்சி உட்கார்ந்துருப்பேன். ஒன்றும் சொல்ல மாட்டேன். வந்தோன்னு இப்படின்னு முன்னே வந்து உட்காருன்னு சொல்லுவாங்க கண்ணு காட்டி. அந்த அமைதி, பண்பு, பொறுமை அதை விட யாரும் இல்லவே இல்லை. கடைசியாக கடந்த முறை மனைவி எழுதிய நூல் ஒன்று வெளியிட்டோம் கடந்த மார்ச் மாதம். ஐயாவுக்கு தெரியும் மார்ச் 27 பிறந்தநாள். எனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், நீங்கள் ஒரு ஆண்டும் உங்கள் பிறந்தநாள் நூல் கொண்டு வரணும்னு சொல்லுவார். இந்த முறை என்ன எழுதுனீன்னு கேட்பார். 2 மாதம் முந்தைய கேட்டவர் எழுதிட்டு இருக்கியான்னு சொல்லுவேன். இந்த முறை மனைவி நூல் வெளியிடுறையா, அவங்களை ஊக்கப்படுத்தணும். ரொம்ப திட்டுறாங்க, நானே எழுதி பண்ணிகிட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் நாள்தோறும் நீங்கள் கிழமை கூட சுற்றிட்டுங்க. வயசானவங்க தான் பிடிக்குது, வீட்டு வேலையில் அது வேலை சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கடந்து அவங்களையும் இன்றைக்கி உருவாக்கி என்னை திட்டாத அளவுக்கு தினந்தோறும் அவங்களுக்கு 4வது நூல் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் 5வது நூல் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ அதனால் ஏன்னா இந்த சமயத்தில் அவங்க சொன்னது அவங்களுக்கு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்லணும், நான் செய்கிற உணவு ஐயா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டுக்கு போய் ஒரு 3 மாத காலம் வீட்டை புதுப்பித்தேன். நான் இதே பணிகள் இருந்தது. இன்னொரு உண்மையான ஒரு பொய்யான செய்தி சொல்லணும். நண்பர் சுந்தர் இங்கே இருக்கார். அவர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அவர் தந்தையாக தான் வீடை கட்டி கொடுத்துருவார். திருவான்மையூர் வீடு வந்து அவர் பேர் லாரன்ஸ், எனக்கே தெரியாது. எல் சுந்தர்னு சொல்லுவார். இவர் வந்து இளங்கோனாவுடைய ஒரு பெரிய மாணவர் தொண்டர். அவரோடையே இருந்தவர். எதுவுமே 2 பேரும் பேசாமையே பல பயணங்கள் மேற்கொண்டோம். வெளிநாடுகள்லாம் போவாங்க. 2 பேரும் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு பணியாளராக ஒரு தொடராக ஒரு இதுவாக இருந்தார் அவர்கிட்ட. அப்படி ஒரு மாணவர் அவர்கிட்ட. இவர் அறிஞர். அந்த குடும்பம் இலக்கிய குடும்பம் மாதிரி அவர் சுந்தரமூர்த்தி ஐயா இவரை பற்றி அவ்வளோ சொல்லுவார். அப்புறம் இன்னொன்று எனக்கு இன்னும் பெரிய லாபம்னா, சுந்தரமூர்த்தியை பேசுறான்னு சொல்லி சுந்தர சொன்னான். எங்கே இருந்தாலும் தாண்டிக்கின்னு ஓடி இருந்து வந்துருவான். எனக்கு ஃபோட்டோ ஃபுல்லாக எடுத்துருவான். எனக்கு ஃபுல்லாக எங்களுடைய எல்லா நிகழ்வும் அவருடைய பதிவில் இருக்குங்க. பேடாமோட சுந்தரர்களுக்கு சொல்லி தைரியமாக இருக்கும். அப்புறம் கேட்டால் சுந்தர் வந்தாரா நம்ம விழாவுக்குன்னு கேட்பார். வந்திருக்காரு, அப்போ விட்டுருங்க ஃபோட்டோலாம் அங்கே இருக்கும் அப்படின்பார். அது சுந்தர் இவருக்கு ஈஸியாக தெரியும். அப்படி பல நிகழ்வுகள் நாங்கள் நடத்தி வந்திருக்கோம். அதுபோல் ஒரு 6-7 ஆண்டு காலம்தான் ஐயா தமிழன் கூட ஐயா தமிழன் ஐயா கூட பழக்கம் இருக்குது. இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை ஏற்பட்டது மனசில். அவருக்கு சின்ன பிரச்சனை. நாள்தோறும் எனக்கு அறிவுரை சொல்லுவாங்க, அவர் கூப்பிடாதீங்க, அவர் ஓய்வாக கொடுங்க, அவர் பேசுறது ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இருந்தப்போ நீங்கள் தொடராதீங்க வரேன், நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவார். சொல்கிறது இல்லாமல் என்ன கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லுவார். திரும்பி அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட கொடுங்க சொல்லி, அம்மா அவர் ரொம்ப பேச விடாதீங்க, அவர்கிட்ட ஒரு இந்த அக்கறை எல்லாம் என்னென்ன அவருக்கு தமிழ் மேலே கொண்டு உள்ள பற்று. யாரெல்லாம் தமிழுக்காக பணி செய்கிறாங்களோ, இப்போ வீரமணி எடுத்துக்கிட்ட தெரிஞ்சுக்க கூப்பிட்றேன் விழாக்கு சொன்னால் அவருடைய சிறப்பெல்லாம் சொல்லுவார். அவர் மருத்துவத்துறையில் இப்போ இதில் இருந்தார், போர்ட்டஸில் பெரிய அதிகாரியாக இருந்தார். தமிழ் மொழி அவ்வளோ படித்து அவர் சொன்னதெல்லாம் காத்தா திருநாகசை பற்றி சொன்னார் இல்லையா, அவரெல்லாம் ஐயா சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பேசுனாலும் அத்தனை செய்திகளும் ஐயா வாயில் நான் கேட்டிருக்கேன். நாங்கள் பயணத்தின் போது இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத அபூர்வமான பயணம். இது சிறப்பு என்னென்னா, அவங்க கூட உண்டு உறங்கி ஒன்றா ஒரு படுக்கையில் படுத்திருக்கோம். ஐயா எழுதும்போது நான் பணி செஞ்சுருக்கேன். அதுபோல் நான் அவர் உணவெல்லாம் வழங்கி நினச்சேங்க. படுக்கை முதல் சமையல் அறை வரை நான் சென்று வீட்டில் வளர்த்திருக்கேன். அம்மாவுக்கு நான் உணவு கொடுத்துருக்கேன். இப்படிலாம் நான் பழகி இப்படி இருந்த ஒரு இழப்பு தாங்க முடியாத இழப்பு. ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் 10 நாள் கடுமையான இப்போது வாணியம்மா பேசிகிட்டு இருக்காங்க, தாங்க முடியல, நின்று பொழக்குது வழி. நான் இது ரொம்ப கடந்து செஞ்சேன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டேன். அம்மா வந்தோடனே ஃபோன் பண்ணி பேசினேன். நான் போகலான்னு காத்திருக்கேன். மகன் சரியாக பரல. அவர் இன்னி கூட கேட்டேன், அவருக்கு ஓய்வு இல்லை, 6 அறுவை சிகிச்சை இருக்காரு சொன்னார். குழந்தைங்களுக்கு சின்ன பெரிய குழந்தைங்களுக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணுறாரு அவர் மகன். அவர் வர முடியலன்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல, நாங்களே பண்ணுறோம். அவர் தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவருக்கு தெரியும் சொல்லிட்டார், நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டார். இதுபோல் பல நிகழ்வுகள் நானும் ஒன்றா இருந்து அந்த 30வது நாள் நடத்துகிற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அவருடைய நூல் 2 நூல் வெளியிட்டோம். அந்த நூல் வெளியீட்டு விழாவை எப்படி யார் யாரை கூப்பிடணும், சிவாலய மோகனை வெளியிட சொல்லுங்கள், இவங்க வாங்க சொல்லுங்கள், அதை பண்ண சொல்லுங்கள், இல்லை அவருடைய கைப்பட எழுதி தான் அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் காமிச்சு இவங்களுக்குலாம் காமிச்சு இப்படி தான் அமையணும் அழைப்புதல்னு சொல்லுவார். ஆக எல்லாம் நினச்சிக்கிறாங்க அமிழ்தமிழ் நாயகத்தில் கடந்த இத்தனை ஆண்டுகளாக நானே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. யாராவது தேர்வு செய்யலாம் இப்போ விருதுக்கு அப்படி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. மொத்தமே அது ஒன்றுக்குமே ஐயா தான் திட்டமிடுவார், செயல்படுத்துவார். எத்தனை பணிகள் இருந்தாலும் என்னை இயக்கி கொண்டே இருப்பார். எங்கள் ஐயா, எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, என் உடன்தரவா சிங்காரம் சொல்லிட்டு முரசொலி சிங்காரன்னு கலைஞர் ரொம்ப வேண்டியவர். அவர் சொல்லுவார், எங்கள் அரிமா இயக்கத்தில் ஒரு நிறுவனர் கடந்த அவரும் ஒரு தலைவர் நட்பு
ரொம்ப உரிமையுள்ளார் நிம்மலை. அவர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வார், நான் கலைஞர் இருக்க வந்தையா எனக்கு மரியாதை, சிலம்பொலி இருக்கிறதே அவனுக்கு மரியாதை, ஒன்று மரியாதை இருக்காது உனக்கு, தமிழ் உலகத்தில் குறைஞ்சிடும், எனக்கு அறிமுக உலகத்துக்கு புரிஞ்சு சொல்வார். ஆனால் கூடவே ஈசு இருந்தார், அதுக்கப்புறம் தொடருது, கூடவே யாராவது வந்துகிட்டே இருக்காங்கன்றது தான் தமிழ் கொடுக்குற உணவு. இல்லையா, அரசியலை தாண்டி தமிழ் என்ற உணர்வு என்னென்னா நமக்கு, நட்பை தாண்டி தமிழ் என்ற உணர்வு என்னென்னா நமக்கு, ஒவ்வொன்றுமே தமிழ் காப்போம். இந்த நேரத்தில் இன்னொரு சோகத்தையும் சொல்லணும். முகம் இளமாறனுடைய துணைவியார் நிறுத்துறாங்க கடந்த மாதம், எதிர்பாராத ஒரு நிகழ்வு. நான் அதுக்கு வர முடியல, அப்போ ஆசையில்லாத தானே. அவருக்கு சொன்ன ஒரே திடமான சூழ்நிலை தான் சொன்னேன், ஐயா தமிழ் இருக்கியா, திடமாக நாங்களாம் இருக்கையா சொல்லி அவர் வீட்டில் போய் பார்த்து சொல்லிட்டு வந்தேன். நெஞ்சம் கலங்கி பதச்சி போச்சு. நல்லா தூங்கி இருந்தவங்க இறந்துட்டாங்க. ரொம்ப இவரோட தைரியசாலி அம்மா, எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, வீடு காடு அத்தனையும் பார்க்குறவங்க. 2 வீடு கட்டிட்டு துடிச்சிட்டாரு. யார் பேச எடுக்க மாட்டாங்க, எனக்கு ஃபோன் எடுத்து பேசினார். அதான் என்ன கேட்டாங்க, நீங்கள் பேசுனீங்களா அவர்கிட்ட கேட்டாங்க. நெஞ்சு பார்த்துக்கிற 2 செய்தி நான் தனியாக போனப்புறம் அடிச்சு விடு. நான் ஆஸ்திரேலியா போயிட்டு வரத்துக்குள்ளே பேச்சடா சவி இப்போ வர முடியலையேன்னு சொல்லி கதைட்டு. அதுபோல் ஒவ்வொரு செய்தியும் நமக்கு நெருங்கி இதெல்லாம் தமிழ் உறவு தான் எங்களுக்கு. வேறு என்ன, நானும் அவரும் கவிக்குண்டு காலத்துலேருந்து நெருங்க வாழ்றோம். கண்மணியா பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தாலே கட்டி பிடிச்சி எழுதுறோம், அப்படி ஒரு நட்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு இது தமிழை தவிர இந்த நட்புலையோ வியாபாரத்துலையோ பணம் வாங்குவோம், பணம் விற்போம், வியாபாரம் முடிஞ்சிடும். உறவு கல்யாணத்துக்கு உருவாக்குவோம், கல்யாணம் போய் திட்டணும், நல்லா இருந்தால் நல்லா திட்டுவோம், நல்லா அனுப்பிவிடும் சொந்தக்காரன். ஆனால் தமிழ் உணவு மட்டும் வந்தாலே பார்த்தாலே ஒரு சந்தோஷம் ஏன் தெரியுது இல்லையா. நீங்கள் மேடைகளுக்கு அத்தனை பேருமே என்ன பாருங்க, அண்ணா அக்கா தம்பின்னு சொல்லி உலகநாயகிங்கிட்ட 10 முறை பேசினாங்க. உலகநாயகி அம்மாவுடைய அப்பா சீனிவாசன் அவரை பற்றி பெருங்கதையே, அவர் பேராசிரியர் அறிஞர் வாத்தியார் அதெல்லாம் ஈஸ்வரியார் சொன்னார். ஒவ்வொருவர் பற்றியும் தந்தந்தனே. உத்தராடம் ஐயா இன்னைக்கு தான் பார்க்குறேன், உவேசா நூலகத்தோட செயலாளர் இருக்காரு, பல ஆயிரம் நூல்களை கொண்டவர். தன்னுடைய நூலையே எங்கேயாவது தரணும், தன் வீட்டில் பல ஆயிரம் நூலை வச்சுருக்காரு. எனக்கு நூலை பார்த்தாலே ஒரு ஆசையாக, ஐயா எனக்கு கொஞ்சம் நூல் வேணும், நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் இதுக்கு தரணும், உவேசா நூல் தரணும் அப்படிம்பாரு. அந்த நூலெல்லாம் இறங்கி அங்கே வச்சு திரும்பி எடுத்துமே இப்போ தொடச்சி வைக்கிறதுக்குள்ள எங்கள் ஆளுங்க திட்டமும் காட்டிட்டாங்க, வந்த வேலை வேறு இந்த வேலையாக சொல்லினாங்க. இப்போ அவ்வளோ நூல் வச்சுருக்காரு, கொடுக்கவே மாட்டார் யாருக்கும். தன்னை சுற்றி படுக்கையில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா, அவரை தூங்கும்போது படுக்கை சுற்றி 30 புக்கு இருக்கியா, இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படின்னு இருக்கும். இப்படி எழுந்துப்பார் தள்ளி விட்டு தான் எழுந்துப்பார், ரொம்ப பகுதியாக எழுந்துப்பார். இப்படி ஒரு யாரும் பார்த்ததே. செல்மொழியை வச்சிருப்பாரு, அடுக்கி வச்சிருப்பாரு பக்கத்தில், இவர் படுக்க வச்சிருப்பார் சொன்ன சுற்றி. நான் அவரை போய் எழுப்பி தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தூங்கிடுவார். நான் சிற்றுண்டியோ நான் இன்னும் மற்றவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆளுங்க வேலை செய்கிறவங்க. நான் ஒரு மணி நேரத்துக்கு எழுப்பி அவருக்கு சூப்போ ஒரு காஃபியோ ஏதோ கொடுக்கணும்னு சொன்னால் என்னை எழுப்பி கொடுக்க சொல்லுவார். தூங்குவார், ரொம்ப ஓய்வார். ஆனால் என்ன தூங்கினாலும் மேடையில் வந்துட்டால் மட்டும் நின்று பேசுவார். கடந்த மாதம் 83 நினைக்கிறேன், இந்த நாற்காலியில் இவருக்கு ஐயாவுக்கு 81 புத்து விழா பண்ணிகிட்டு இருக்கோம் வீரமணியாருக்கு. நான் வருவேன் கண்டிப்பானாரு, உட்காந்துட்டே பேசினார். அதுதான் முதல் முறை நான் பார்த்ததே. இல்லைங்கய்யா, நம்ம பார்த்தது உட்காந்துட்டு பேசினார். ஆனால் பல அரிய செய்திகளை சொன்னார். திருக்குறளை பல வகையில் கரைச்சி குடித்தோம். தெலுங்கில் திருக்குறளுக்கு என்ன சொல்கிறான், தமிழில் என்ன சொல்கிறது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் என்ன சொல்கிறாங்க, கன்னடத்தில் என்ன சொல்கிறாங்கன்றது அவரை உச்சரிப்பார் சரளமாக. அப்படி ஒரு ஆளுமை. குறளை எப்படிலாம் கையாண்ட மாமனிதர் ஒருத்தர் இல்லை. என்னுடைய வெளிச்சமே போச்சு. எதுக்குமே எனக்கு கிளம்ப விட மாட்டாங்க. ஐயா உங்களை மாதிரி முடியுமா ஐயா, அத்தனை செய்தி. நான் ஒரு மீட்டிங் போகிறேன், ஒரு கூட்டத்துக்கு போகிறேன், நீங்கள் ஒரு எந்த கூட்டத்துக்கு போனாலும் அதுக்கு உடனே அவர் ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போடுறேன்னு சொன்னால் அதுக்கு தலைப்பு, யார் வந்தா யார் போனால் எத்தனை ஒன்று கொடுத்தாங்க, என்ன எந்தெந்த ஆழத்தில் போனால் அதுக்கு ஒரு செய்தி வச்சுருப்பாங்க. நான் தான் தமிழ் துணையை சொல்வேன். முதல்ல அவர் கேட்டுருவோம் என்ன வேணும்னு சொல்லிட்டு சொல்லணுன்னா பதில் சொல்லுவோம். நான் என்னை இவருக்கு ரொம்ப ஜாகிரதையாக சொல்லி ஒரு வாத்தியார் இருக்குது. அவர் இவரை கைப்பிடிச்சு கொடுத்தது செல்லமொழி ஐயா. இனி வரும் காலங்களில் நான் செயல்பட முடியாது, சிலப்பதிகாரம்னா இவர் தான் பார்த்துக்கோங்க சொன்னார். அதை உரிமைப்படுத்தினது ஈஸ்வரியா. சிலப்பதிகார பேரொழின்னு கொடுக்கும்போது அவ்வளோ அழகாக மென்மையாக அவர் பேச ஆரம்பித்தா இந்த கூட்டம் சலசலக்காத பேசாது, அப்படி அவருடைய அமைதியோடையே போகும். இது மாதிரி பல செய்திகள், 1 இல்லை 2 இல்லை, நிறைய நேரம் எடுத்துக்கிற அளவுக்கு நிறைய செய்திகள். ஒன்றும் இல்லை, அவருடைய பண்பும் பணிவும் பாசமும் அன்பும் அறிவுமே சொல்லுவார். அவர் என்ன சொன்னார், பேரம்பேர் ரொம்ப ஆசை எனக்கு, நான் 5 வயசு வளர்த்தேன், என் பேத்தி பிறந்திருக்கான், அதுக்கு போனால் அவங்க 2 குழந்தைங்களை மேலே படுத்து விட மாட்டேங்குது சென்னைக்கு வரதுக்கு. டிக்கெட்டை மாற்றி போட்டு வேகம் வந்துடலாம் பார்த்தா டிக்கெட் வேலை ஏறி போச்சு. அதுக்கு மேலே ஈஸ்வரியா சொல்லார், ஃபோன் பண்ணேன், நீங்கள் இந்த பாசத்துக்காக கட்டுப்படாதீங்க, உங்கள் பணி தமிழ் பணி, உங்களை நம்பி நிறைய பணிகள் இருக்குது, நீங்கள் எத்தனை நூல் எழுத வேண்டிய கட்டாயத்தில் பாதியாக வச்சுருக்கீங்க, அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். தவிர உறவுகள் கடமைகள், உங்கள் பிள்ளைகளை பெற்றுட்டீங்க, அவங்க பிள்ளைகளை பார்த்துப்பாங்க,
நீங்கள் அவங்கள பார்க்கறதுக்காக உட்காந்துக்கு நண்பை காமிச்சிருக்கேன், இல்லைங்க விடமாட்டேன்னீங்கன்னு சொன்னால் ஐயா அது ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்கள் கடமை நிறைய இருக்குது, நிறைய செய்யணும் நீங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் என்னுடைய பிறந்தநாள் வரும்பொழுதெல்லாம் நூல் எழுதுனீங்களா, எழுதுங்கன்னு சொல்லி உறுத்திக்கிட்டே இருப்பார். கடைசியாக அவர் கொடுத்த அணிந்துரை என் துணைவியாருடைய இந்த நூலுக்கு முதல் சுப்புலட்சுமி ரெட்டி, சுப்புலட்சுமி டாக்டர் ஆசிரியர் சுப்புலட்சுமின்ற நூலுக்கு ஆர்எஸ் சுப்புலட்சுமின்ற ஒரு ஆசிரியர். அவங்க அந்த காலத்தில் இளம் விதவைகளுடைய புரட்சி ஏற்படுத்தினாங்க. இந்த பிராமணர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 வயசே கல்யாணம் பண்ணுவாங்க. அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி மறுத்து சேர்ந்த ஒரு பிராமணன் மாமா தான் அந்த ஆசிரியராக இருந்து பல 1000 பேர் உண்டாக்கினவங்க. அவங்க தான் ஔவை இல்லத்தை உண்டாக்குனாங்க, அவங்க தான் பல ஒன்றங்களை உண்டாக்குனாங்க. அந்த நூலுக்கு ஐயா சிறந்த அணிந்துரை கொடுத்தாங்க கடந்த மார்ச் மாதம். ஏன்னா அவருடைய நூலை நீ வெளியிட்டோம். அதுக்கப்புறம் ஐயா யாருக்கும் அணிந்துரையும் கொடுக்கல. அதை கடந்த நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே இந்த பதிவு அப்பயே பண்ணிட்டேன். இந்த 24 அரங்கத்தை நான் ஊருக்கு போகிறேன். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி பணம்லாம் கட்டிட்டு தான் ஊருக்கு போனேன். நான் ஐயா இருப்பார்னு நினச்சேன். ஐயா கண்டிப்பாக இருப்பாங்க. ஐயா தான் வெளியிட்டு இன்னும் 2 நூல் இருக்குது பாக்கி. அது வெளியிட்டு போகிறோன்ற உறுதியோடு இந்த அரங்கத்தை என்றைக்கோ பணம் கட்டிட்டு தான் போயிட்டு வந்து 8 நாள்லாம் ஆச்சு. நான் இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த முறை வேறு எந்த செயல்பாடும் பண்ண முடியல. வெறும் வாட்ஸ்அப்பில் இதில் செய்தி அனுப்பிச்சு தான் எல்லோரையும் கூப்பிட்டேன். அழைப்பு போட முடியல. அதனால் ஆகப்பட ஐயாவோட செய்தி நிறைய ஆயிரக்கணக்கான கடைசியில் இறக்குற வரைக்கும் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறாங்க. ஒரு பதிவுக்காக பிள்ளைங்களுக்கு சொத்து பிரிக்க பயணத்தின் போது தானும் தன் மனைவி அம்மாவும் மட்டும் தனியாக காரில் போகிறாங்க. என் கூட பேசிக்கிட்டே தான் போகிறேன். இங்கே தான் வெள்ளையூரில் நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவேன். ஐயா சொன்ன அந்த ஆசிரியர் புலவர் பேரை சொல்லி என்ன சொன்னீங்க வாசம் அந்த மணியன் பேரை சொல்லி அவரை பார்க்கணுன்னா தினம் காலையிலே போயிடணும். நான் 8 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். அவர் போய் நான் சில பணிவிட செஞ்சுட்டு தான் சைக்கிள் தான் போவேன். எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரமாக இருக்கும். சைக்கிள் ஓட்டிகிட்டு போவான். அவர்கிட்ட போய் பாடம் கற்றுப்பேன். அவர் உடனே அன்றைக்கி கற்று தர மாட்டார், பல வேலையில் இருப்பார். அப்புறம் கற்று வருவார். மாட்டை கொடுத்து அங்கேயே உட்கார வரேன்னு சொல்லுவார். திரும்ப வருவார்னு அந்த செய்தியெல்லாம் சொல்லுவார். நிறைய செய்திகள் நாங்கள் படுத்தா செய்தி எழுந்தா செய்தின்ற வழக்கத்தை இருக்கோம். நான் இன்னும் என்னோடய நேரத்தை நிறைய எடுத்துக்கூடாதுன்னா ஒரே ஒரு நான் அவர் இறந்தப்போ நான் இடிஞ்சு இருந்த நேரத்தில் ஏதோ எழுதின சில கவிதைகள் அவர் நான் ஆசானாக மதித்தேன், ஒரு குருவாக மதித்தேன். நான் கூப்பிடும்போது தான் வரக்கூடிய அளவுக்கு தைரியமாக யாரும் இல்லாதப்போ சொன்னேன். நான் மற்ற கூட்டங்களுக்கு போகாதீங்கன்னு நான் சொன்னேன். கடைசி காலங்களில் தன்னுடைய பிள்ளைக்காக அந்த பதிவுக்காக போனவர் அங்கே அந்த பயணத்தினால தான் கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் அதிக தூரம் பயணத்ததால் அவருடைய மூச்சு பிரச்சனை ஏற்பட்டு அதனால தான் இருந்தார். எல்லோரும் வீட்டிலேயே பத்திரமா இருந்திருப்பார். அவர் நடப்பதற்காக வீட்டுக்கு நடப்பதற்காகவே நான் கொஞ்சம் சிரத்தை பார்த்து வீடு ரொம்ப பள்ளத்தில் இருந்துருக்கு, 5 அடி பள்ளத்தில் இருந்தது. நான் மேலே உயர்த்தி நிறைய செலவு செய்து சுற்றி வந்தேன். அந்த பணத்தை வாங்கிறதுக்கு கூட ஒவ்வொரு முறையும் எனக்கு பணம் கேட்க மாட்டேன். அவரே என்ன கேட்பார், இப்போ தரணுமா, அவன் கொடுத்தா அவன் மகனை கேட்பார், அவர் நம்பி கொடுத்தா நான் கேட்பாரு, இல்லைங்கய்யா பேசலைங்கய்யா. இன்னொரு வழக்கம் அவர் பார்த்தா வணக்கம் கையெழுத்து கும்பிட மாட்டார், இப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். நான் அதை சொன்னால் ஐயா சிரிப்பார். நான் அவனை கேட்க போகிறேன், அவர் மகனை கேட்க மாட்டார். அப்படி தான் அவனை விட்டுருங்க அப்படிம்பார். அப்படி எல்லாத்தையுமே ஒரு மென்மையாக கொண்டு போகக்கூடிய ஒரு உள்ளம். அவர் யாரையுமே ஒரு சத்தம் போட்டு பள்ளிகளை பேசுனதில்லை. அந்த 2006 7 ஒரு மகனுக்கு கல்யாணம் உட்லண்ட் உலகத்தில் என்னம்மா 7 2ஆம் மகனுக்கு 6. அப்போது என்ன சொல்கிறாரு, அவங்க வீட்டில் எல்லாம் வந்திருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகள், அரசு அதிகாரிலாம் வந்திருக்காங்க. நான் பழகி அப்போ ஒரு 6-7 ஆண்டு காலம் தான். இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அபழிதான். அவங்க தந்தையார் பெரிய கவிஞர் அந்த காலத்தில், நவசக்தி ஆசிரியர் அப்படின்னு வர்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட என்ன சொல்கிறார். நானும் துணை மனைவி போயிருந்தோம். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னடா இது, நம்ம இந்த கல்யாணத்தில் உள்ளே போகிறதுக்கு நமக்கு தகுதி உண்டா? இவ்வளோ பெரிய அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, அவங்க இவங்க வந்திருக்காங்க, பல்கலைக்கழகத்துலாம் வந்திருக்காங்க, என்ன குடும்பத்தில் ஒன்றுன்னு சொல்லி இப்போ மற்றவங்ககிட்ட சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டேன். அப்படி ஒரு பேருள்ளம். அவர் எப்படியோ ஒரு அன்பு உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறமா நெருக்கமாக யார் வந்தாலுமே அவர் ஐயா அந்த வழக்கத்துக்கு உள்ளே பூந்து கேட்க மாட்டார் அந்த செய்தி. அப்படிலாம் பழகி வந்து நான் இந்த கவிதையை படித்து என்னுடைய உரையை நிகழ்ச்சி முடிச்சுக்கிறேன். ஆசான் இங்கே வணங்கிடவே தோன்றுகின்ற வகைசேர் சான்றோன் வளத்தமிழன் பேராசான் அழகு மூர்த்தி மணக்கின்ற மலரொத்த முருவல் போச்சே வார்த்தெடுத்த கொங்கு தமிழ் பேச்சும் போச்சே இணக்கமுடன் தமிழறிஞர் பல்லோர் தேடும் இன்முகத்தான் இயேசு தான் எங்கே காண்போம் என்றே காண்போம் குடக்குன்றே அருங்கலமே மொழியின் அரம்டி குறை கண்டால் தொழுகின்றோர் இன்னும் யாரோ, தமிழில் குறை கண்டால் தொழுகின்றோர் இன்னும் யாரோ, குருதியெல்லாம் குரலாக திகழ்ந்தாய் நீயே,
உறுதியெல்லாம் குரலாக திகழ்ந்தாய் நீயே, குருவெனவே மூவாவை வணங்கினாயே. பரிமளர்களின் பரிமேலழகரின் சீர்உரையை பேசும் பாங்குடையோர் யாருள்ளார் உம்மை போல. பெரும்பேராய் ஆய்வு நூல்கள் பல படைத்து பெற்றிட்ட பதவிக்காய் சிறப்பளித்தாய். அரும்பணிதான் நான் கண்டேன் இறக்கும் மட்டும் அழகு தமிழ் மொழிக்காய் வாழ்ந்து சென்றாய். கண்ணீரால் ஒழுகின்ற நெஞ்சத்தோடே கவிதையாக பாடுகின்றேன் பாசத்தோடே. உண்மைத்தான் உரைக்கின்றேன் ஐயா, நீர்தான் கண்ணியமில்லா காலந்தான் கொண்டதேனோ, தத்தளிக்கின்றேன் கண்ணீருடன் என்று காண்பேன் உண்மை என்று ஒரு பாட முடியாத வார்த்தையை எழுதிட்டு ஒரு ரூமுக்குள்ளேயே 2-3 நாள் உட்காந்துட்டு இருக்கேன். முடியல. எல்லாம் கேட்டாங்க, அவருக்கு என்ன வயசு, அவ்வளோ வார்த்தை போகிறீங்களே நீங்கள் கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு 80-85 தாண்டிட்டேன். ஐயாவுக்கு வந்து நான் மணி விழா பார்த்துருக்கேன். ஐயாவோட 70ஆவது விழா நான் முழுக்கையாக உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் நடத்தி கூட எல்லா பணிகளும் செஞ்சுருக்கேன். ஐயா முத்து விழா அமிழ்தமிழ் அவர்கள் சார்பாக மிக சிறப்பாக செஞ்சுருக்கோம். ஐயா வீரமணியக்கெல்லாம் தெரியும், தமிழ் மொழியை வந்து மிக சிறப்பாக செஞ்சோம். அப்படிலாம் செஞ்சு வந்தது. ஐயா வந்து அதுக்கு நிகராக என் மேலே ஒரு பாசம் கொண்டு வந்தார். நாங்கள் செஞ்ச விழாவிலேயே மிக சிறப்பான 94 சிலம்புல அது செஞ்சதை காட்டிலும் 81 இவர் செஞ்சது மேலதாளத்தோட வழியெல்லாம் பூக்களை தூவி அவரை வாசலிருந்தே இணையராக கூட்டு வந்து அந்த குடும்பத்தாரே கண்டு திகைச்சு ஒரு சம்மந்தியெல்லாம் என்னை கைப்பிடிச்ச உலக மிகப்பெரிய விழா ஒரு பள்ளிக்கூடத்தில் செஞ்சுருந்தாங்க, சாரதா வித்யாலயா பள்ளிக்கூடத்தில். அப்படி ஒரு விழாக்களை செய்கிறதுக்கும் அதுக்கு உண்டான செலவுக்கும் அதுக்கு உண்டானதெல்லாம் இந்த பெருமையானவங்க செய்கிறது எனக்கு ஒரு பெருமை. அதில் எனக்கு வந்து செலவை கம்மி பண்ணுங்க குறைமன்னு சிலம்புலையும் சொல்லுவார், இவர் சொல்லுவார். அதில் இருக்க நிறைவு நான் காணும்பொழுது எனக்கு 1 மாதத்துக்கு எதுவுமே வேண்டான்ற அளவுக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி. இப்படிலாம் சான்றோர்கள் மறையும் பொழுதும் கழியும் போது இனி யாருக்கோ நினச்சி வருத்தப்பட்டுருக்கேன். நண்பர்களே, நிறைவாக இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு நீங்கள்லாம் வந்துக்கலாம், உங்களுக்கெல்லாம் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக வழக்கமாக நம்ம கலசலிங்கம் ஆனந்தம் சேவாசங்கம் நடத்துகின்ற ஒரு விருதினை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 18வது ஆண்டு நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து எங்கள் கூட இணைஞ்சு அவங்களும் ரொம்ப காலமாக பல பணிகள் செஞ்சிட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி வந்து ஒரு 2 பேருக்கு தரணும். ஒரு முக்கியமான செய்தி, என் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப அப்பாவை இழந்து 16 வயசுலேருந்தே எதிர்ச்சல் போட்டு ஒரு வழிக்கு வந்து தமிழோடையே வாழ்ந்தேன். இந்த சின்ன வயசுலேருந்தே என் கூட பெரியவங்க தான் பழக்கம் எனக்கு. அந்த காலத்துலேருந்தே எனக்கு 18 வயசு இருக்கும்போது பேராசிரியர் பார்சாதி மறைவில் நகரில் என்னுடைய உணவகத்தில் நான் உணவு நடத்திட்டு இருந்தேன் தொடக்கத்தில் வாழ்க்கையில். அப்போயே படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நான் நானே படித்தேன் படிப்பலை BA மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, MA அண்ணாமலை யூனிவர்சிட்டி, MPhil அண்ணாமலை, PhD அங்கே தான் பண்ணேன். அது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு பேர் கூட இருப்பாங்க. அப்போல்லாம் இந்த பெரியவங்கெல்லாம் கூட ரொம்ப பெரியவங்க தான் இருப்பாங்க. நட்பாகவும் அன்பாகவும் கூட அவங்க வழிகாட்டுதலோடையே வளர்ந்து வந்தேன். அந்த மாதிரி என்னுடைய நட்பு 2000 வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பார்ட்னர், தொழில் நண்பர். அது வரையில் ஒரு நில வணிகத்தை இடைத்தரகனாக பண்ணிட்டு இருந்தபோது என்னை தூக்கி நீ ஏன் செய்யக்கூடாது, பல பேர் ஒன்றுமே இல்லாத வெளியில் ஒருத்தன் வந்து இங்கேருந்து வெளியூருக்கு வந்து ஒருத்தன் ஒரு BSc படித்தவன் பண்ணுறான், நீ இவ்வளோ படிச்சுட்டு ஏன் அப்படிங்கிற சொல்லி என்னை உரிமையோடு கேட்ட வந்து என்னோடய பார்ட்னர் பங்குதாரர் இனியன்னு சொல்லி இருக்கார். வாங்க நீங்கள் சார் வாங்க, தயவு செஞ்சு வாங்க பேச வேணாம் வாங்க. ஐயா, இந்த அரங்கத்துக்கு சொல்ல வேண்டியது நீங்கள்லாம் என் உளமான அன்பர்கள். அவர் பல திருக்கோயில்களுக்கு திருப்பணி செஞ்சுருக்காரு. ஐயா, அவரை நம்ம வேற யாரும் இல்லை, பேராசி அன்பனாருக்கு மிக நெருங்கி வருவேன். அது ஒரு வகையில் அது வேற விஷயம். உங்க வாங்க, ஒன்றும் பேச வேண்டாம், உட்காரு வாங்க. இவரை நான் பார்த்து 10 வருஷம் மேலாச்சு, இன்னைக்கு தான் பார்க்குறேன். வாங்க சார். ஏன்னா அவரை பெருமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தொழிலில் நான் வந்து அந்த 2000 வரைக்கும் 81 82 தொடங்கி அது வரைக்கும் இருந்தபோது இன்னொருத்தருக்கு நான் உதவி செஞ்சேன், பெரிய பேருதவி செஞ்சேன். அந்த பேருதவிக்கு அடையாளமாக இருந்தவர் அந்த சிங்காராமன். ஒரு 1.5 கோடி ரூபா சொத்தை உங்கள் இலக்கியத்துக்கும் வியாபாரம் சம்மந்தம் இல்லைன்னா சொல்லி அவன் 2 பேரும் திடீர்னு வந்திருக்காங்க. ஏன் வந்தான்னு தெரியுங்களா? இவர் அவரை பார்க்கணும்னு விரும்புகிறார்.
இவரும் அவரை பார்த்து பல ஆண்டுகள் ஆச்சு, நான் அவரை பார்த்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இருக்கும்போது இவர் பார்க்கவே இல்லை. என் மேலே அவ்வளோ உரிமை, என்னோட ஒரு சில வயசு பெரியவர். ஆனால் நான் சில நான் கேட்காம போனேன், செய்டான்னு பாருவார். ஒரு மிரட்டுவார், நான் சரின்னு ஒத்துப்பேன். ஏன்னா அவரை நான் சேருக்கு விடுவேன், திடீர்னு பேர் சொல்லி கொடுவேன், வாடப்படம் திட்டுவார் செய்யலைன்னா. இவங்களுக்கு ஒரு உணவகம் பண்ணி கொடுத்தேன், ஒரு 10 பேருக்கு உணவு பண்ணி கொடுத்தோம். ஐயா நான் உணவகம் தொடங்கினாலேருந்து நல்ல அனுபவம் சொல்லி இவங்களுக்கு உணவு பண்ணி கொடுத்தேன். ஸ்ரீ ராமவாசன் போரூரில் பிரமாதம் போயிட்டு இருந்தது. அது தொடங்கும்போது அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார்னா, இந்த வேலை வந்து இல்லை, நீ என் கூட வா. இவருடைய நிலத்தை வாங்கி இன்னொருத்தருக்கு விற்க கொடுத்துருக்கேன், அவர் விற்றுக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறார், இந்த வேலை நீயே செய்யக்கூடாது சொல்லி என்ன மனைமாட்டை செஞ்சு, இல்லைன்னா நான் 1000 சம்பாதிச்சிருப்பேன், அது லட்சங்கள் சம்பாதிக்க வழிகாட்டுறது இவர் தான். அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் அவர் சிங்காரம் தான். நான் அவரை பார்க்கும்போது சொல்லுவேன், என் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி சிங்காரம். அவரை பெருசாக எடுத்துக்க மாட்டார், பல பேருக்கு பண்ணியிருக்காரு, அவர் சாதாரண எடுத்துப்பார். இந்த இறை பணியிலையும் சமூக பணியிலையும் சமுதாய பணியிலையும் பணத்தை கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அது முதல்ல நிற்கிறதுக்கு 2 பேரும் தான். சத்தியமாக 2 பேரும். இவர் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்கறதுலையோ கோயிலையோ அவர் கையில் திறந்தார பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி இருக்கும், எம்ஜிஆர் கை மாதிரி இருக்கும். இவ்வளோ பணத்தை அவர் தள்ளிடுவார் இல்லையா. இது கடைசியாக ஒரு செய்தி அவரை சொல்லிடுறேன், சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. தர்மம் செய்யறது எவ்வளோ பெரிய விஷயம் என்னன்னா, ஐயா 100 பேர் படிக்கணும்னு சொன்னார்யா, அந்த 100 பேரை நான் கூட இல்லையா. கல்விக்கு பணம் கொடுப்பார், நான் ஹாஸ்டலுக்கு ஃபீஸுக்கு இந்த துணிமணிக்கு எல்லாம் நான் கொடுத்து வருவேன். எங்கெங்கே தேடுவார்னா எங்கெங்கேயோ போய் தேடுவார். பேப்பரில் வரும், 2 பேர் வண்டியை கட்டுன்னு சொல்லி கிளம்புவோம். நல்ல வியாபாரம் போயிட்டுருக்கோம், அதை விட்டுருவாங்க, வீடு திட்டுவாங்க, இதே வேலையாக பற்றி முடியுமாங்க. 3 நாள் போய் ஊரில் தங்கும். அதில் ஒரு பையன் வந்திருக்காங்க, ஒருத்தன் தம்பிங்க வா, இவன் என்னுடைய 101வது பையன். இந்த பையன் இன்னைக்கு 2 டிகிரி ஐஐடி வாங்கியிருக்காயா. இவன் முதல்ல +2 பாஸ் பண்ணி இவன் பிடிச்சோம். இல்லை அவங்க இந்த ஒரு பையன் தான் இப்போ மாற்றிருக்கீங்க. அந்த 105 பேர் படிக்கும்போது நான் 1 சவரன் நகை 25,000 ரூபா வந்து இன்னைக்கு தான் லட்சம் பார்த்தீங்கன்னா 2008 நினைக்கிறேன். இவர் 1 சவரன் நகையை பேராசிரியருக்கு சொந்தக்காரர். ஆனால் பேராசிரியர் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு கூப்பிட்டு பெரிய விழா எடுத்து, அந்த விழாவில் இவரையும் அவங்க எங்கள் அண்ணியார், இவர் அண்ணன்னு சொல்லுவாங்க, அண்ணின்னு கூப்பிட்டு இவர் ஒரு தங்க மோதிரம் போட வச்சேன். அந்த ஃபோட்டோ சாட்சியெல்லாம் வச்சாரு. இவர் வேண்டாம் வேண்டாம் கூட்டிகிட்டு ஓனார். பேராசிரியர் கையால் மாலை போட வச்சு, பேராசிரியர் கையால் முளைக்கடை வச்சு அவர் சிறப்பு செஞ்சோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவர் எந்த தொழிலுக்கு வரதில்லை, ஒன்றும் இல்லை, ஒதுங்கியிருக்கார், வேண்டாம், கொஞ்சம் உடலில் சரியில்லைன்னு சொல்லிட்டு என் மேலே அவ்வளோ அன்பு கொண்டவர். என்னை சொன்ன பார்த்தீங்களா, அவர் யாருக்கோ ஒருத்தர் செய்யறியே உனக்கே செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்னை திட்டி கோயிலுக்கு பண்ணாலும் செய்யன்னு சொல்லி பண்ணி அப்படி ஒரு உயர்த்தியவர். அதே அதுக்கு துணையாக இருந்தவர் அந்த சிங்காரம் என்பவர். மிக அமைதி. இவர் எப்படி படிக்கிறதுக்கு செஞ்சாரோ அதுபோல் 1000க்கும் மேற்பட்டவங்க அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு. தானிக்கோட்டை ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் அரசு பள்ளிக்கூடம், அதுக்கு 2 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி நிலத்தை அது ஒட்டி உள்ள நிலத்தை ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு பில்டிங் கட்டுறது நபார்டில் 1 கோடி ரூபா லோன் சேங்ஷன் பண்ணார். கலைஞர்கிட்ட கையெழுத்து வாங்கி இவரே போராடி அந்த பில்டிங்கை 5 மாடி 4 மாடி கட்ட வச்சு அதுக்கு என்னென்ன இல்லையோ எங்கே குறையும் பாத்ரூம் கட்ட சொல்லி அது உள்ளே சிங்காரம் மேடை அது இதுன்னு போட்டு நீங்கள் அத்தனையும் பண்ணிட்டார் நான் வாழ்க்கையில். இன்றைக்கி அவருக்கு அடுத்த மாதம் 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் அவருக்கு ஒரு பவள விழா, 75ஆவது வயசு பவள விழா அடக்கத்தோடு வந்திருக்கார். ஒரு அன்புக்கு சொன்னேன்னே, இனியன் சார் அவனை பார்க்கணும்னு நினைக்கிறார், ரொம்ப ஆசைப்படுறாங்க, வந்துட்டு போக. அவர் இன்றைக்கி 4 அறிவா இயக்கத்தில் அவர் டைரக்டராக இருக்காரு, அவர் அட்வைசராக இருக்கார். இப்போ எங்களாம் கலந்துக்கணும். இன்னும் நான் 1 மணி நேரம் இப்போ சொன்னார். இவர் கெஞ்சி உங்களும் தெரியாத வேலை மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, சம்மந்தமெல்லாம் பேசலை. இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்காரு. முக்கியமான நிகழ்ச்சிங்க. நான் இந்த நேரத்தில் மன்னிக்கணும், ரொம்ப சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாதது இல்லை. இந்த கலசலிங் விருதாளை அழைக்கின்றேன். மஞ்சுளா வாணிங்கய்யா, இவங்க வந்து எனக்கு ஒரு 13 வருஷமாக பழக்கையா. இவங்க வந்து நம்ம இந்த கலசலிங் யூனிச்சு இதில் வந்து அறிமுகமாகி பல அறக்கட்டளை நிறுவிகள்லாம் கூப்பிட்டு எங்களை பண்ணியிருக்காங்கய்யா. இவங்க தொடர்ந்து பல அனாதை இல்லங்களுக்கெல்லாம் சென்று குழந்தைகள் படிக்கிறது, பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதுலாம் வந்து இவங்ககிட்ட இருந்து கொடுக்குறதில்ல, மற்றவங்கிட்ட வாங்கி கொடுக்குறது அவங்களோட வேலையை. அதில் நாங்கள்லாம் ஒரு பங்கெடுத்துப்போம். அதில் இந்த கலசலி விருதை வந்து இவங்களுக்கு முதலே கொடுத்தாங்க. கொடுக்கும்போது சரி, அதுக்கப்புறம் நாங்கள் பல பாதைகளை பல இடம் பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. இந்த கொரோனா காலத்தில்
ஒரு நாளும் ஒரு மாதம் என்னை வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. ஐயா உணவு பண்ணுங்க, நான் சமையல் பண்ணுவேன் இல்லையா, ஏதாவது உணவு பண்ணுங்க, 100 பேர் இங்கே வரல எனக்குன்பாங்க. இவங்களை நான் இங்கே பண்ணி கொடுத்துட்டு ஆட்டோவில் அனுப்பிச்சு விட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, அது வேறு டப்பாவில் மாற்றி வேறு போய் அள்ளி பிரித்து கொடுத்துருவாங்க. நான் ஒரு தடவை பண்ணி கொடுவாங்க, அது பண்ண முடியாதுன்னு சொல்லி. அதுபோல் இவங்க நிறைய பணிகள் 1 2 இல்லை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள இந்த மாதம் வந்து இவங்க கௌரவிக்கிறேன். 3 பேர் செஞ்ச ஒரு பெண்மணி பாலம்மான்னு ஒரு பெண்மணி, கணவன் இல்லாதவர், ஒரு பெண் குழந்தை வச்சு வாழ்ந்துருக்காங்க. அவங்க வர முடியல, அவங்களுக்கு எனக்கு ஷீல்டுலாம் வேணாம், நீங்கள் பணத்தை மட்டும் அனுப்பிங்க, பொண்ணு படிக்க வைக்க சொன்னாங்க. நான் அவங்களுக்கு வந்து இதில் அனுப்பிச்சிட்டேன், ஜிபேயில் அனுப்பிச்சிட்டேன், பணத்தை அனுப்பிச்சிட்டேன். இந்த வாணி இவங்க வந்து மஞ்சுளா வாணி வந்து மிக சிறந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டுருக்காங்க. இவங்களை வந்து பாராட்டி ஆகணும். இது 2வது முறையாக அவங்கள பாராட்டுறேன். ஏன்னா அவங்க பணிக்கு நிறைய செய்யலாம், அறிமுகத்தும் நிறைய செய்யலாம். உங்கள் கரவழியோட அவங்க வந்து இந்த ஒரு 10,000 ரூபாய் பணத்தையோ சிங்கண்ணே வாங்க. வருஷமா பல தொண்டரங்கள் செஞ்சிருக்காரு. இதுல யாரெல்லாம் தராமல் இன்னும் சேர்த்துக்கிட்டு, அதுவும் கல்வியில எல்லாருமே கல்வியில தொடர்புடையவங்க. பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான பணிகளுக்கு பாத்ரூம், பொம்மை பசங்களுக்கு பாத்ரூம் இல்லை, பாத்ரூம் கட்டுறது செய்யறதுன்னா லட்சக்கணக்காக பண்ணிட்டு நம்ம ஊரில் பணம் வந்து ஒன்றும் பெருசு இல்லை. அந்த விருது வாங்கணும்னு சொல்லி நான் ரொம்ப பெருமையாக விரும்புகிறேன். அப்படி ஒரு சிறந்த சீதாராமன் இந்த சுவாமி விவேகானந்த சோஷியல் சர்வீஸுடைய டேரக்டர் ஐயா வந்து நம்ம சாலை கொடுங்க. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அருமையம்மா உலகநாயகம் அவர்களுக்கும், ஐயா வீரமணி அவர்களுக்கும், அம்மா வாணி அவர்களுக்கும், உத்திராடம் அவர்களுக்கும், வந்திருந்த பெரியோர்கள் அனைவருக்கும் இந்த அமைப்பின் சார்பிலே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.